அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். Shall we start? Okay. I think I am audible. Hello? Okay, audible. Okay, super. ஸோ இன்றைக்கான டிஎன்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்டோடைய 17th, 18th, 19th and 20. ஓகேங்களா, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு த எலெக்ஷன்ஸ் ஆஃப் ஜேஎன்கே. எலெக்ஷன்ஸ் ஆஃப் ஜேஎன்கே இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸை பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் which had led to this அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். இப்போ எலெக்ஷன்ஸ் ஆஃப் ஜேஎன்கே ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி ஜேஎன்கேவுக்கு எப்போ எலெக்ஷன் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எப்போனா எக்ஸாக்டாக 2014 தான் லாஸ்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அவங்களுக்கு எலெக்ஷனே கிடையாது. ஸோ தே லேக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தெம். ஓகேங்களா, அந்த 10 வருஷத்தில் என்னென்னலாம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2014 பிடிபி, அதுக்கப்புறமா வந்து பிஜேபி, இவங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டணி வைக்கிறாங்க. அந்த கூட்டணி ரொம்ப நாள் நிலைக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2017 அந்த இது வந்து கவிழுது, அந்த அரசு கவிழ்ந்து அதுக்கப்புறம் வந்து லெப்டினன்ட் கவர்னருடைய ஆட்சி வருது. ஓகேங்களா, லெப்டினன்ட் கவர்னருடைய ஆட்சி வருது. அதுக்கப்புறமா வந்து அதாவது கவர்னர் ஆட்சி வருது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 370 2019 வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரகேட் பண்ணுறாங்க, ஆர்டிக்கல் 370. அப்போ அந்த 370 அப்படிங்கிறது என்ன சார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதை பற்றி தான் இன் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். 370னா என்ன, அதுக்கப்புறமா வந்து அந்த அப்ரகேட் பண்ணது, அதாவது வந்து 370 நீக்கப்பட்டது. இப்போ ரீசெண்டாக வந்து டிசம்பர் 11 2023 டிசம்பர் 11 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அரசியல் அமைப்பு படி செல்லும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் எலெக்ஷன்ஸை நடத்த முடியுமோ, அவங்க ஒரு டெட்லைனும் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து அடுத்த செப்டம்பர் 2024க்குள்ளே நீங்கள் ஜேஎன்கேவுக்கு எலெக்ஷன் வச்சாகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீலிமிட்டேஷன் கமிஷனையும் வந்து அமைங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதன்படி வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதுக்கு மட்டும்தான் இப்போ எலெக்ஷன். அதுக்கு முன்னாடி வந்து ஜம்மு, காஷ்மீர், லடாக்குன்னு ஒரே ஸ்டேட்டாக இருந்ததை ஆர்டிக்கல் 370 அப்ரகேட் பண்ணும்போதே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பில் கொண்டு வராங்க. அதில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரு தனி யூனியன் டெரிட்டரியாகவும், அதுக்கப்புறமா வந்து லடாக்கை தனி யூனியன் டெரிட்டரியாகவும் ஆக்குறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம் இருக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்குது இன் யூனியன் டெரிட்டரி. அது யூனியன் டெரிட்டரியோட கொண்ட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். எதன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் ஆஃப் டெல்லி, அதுக்கப்புறமா வந்து இது புதுச்சேரி இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடலின் அடிப்படையில் வந்து அதை செய்கிறாங்க. ஆனால் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் இன்னும் என்ன ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறாங்கன்னா, எவ்வளவு சீக்கிரம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்டேட்ஹுட் கொடுக்க முடியுமோ, ரீஸ்டோர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீஸ்டோர் பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து எலெக்ஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், அதுக்கப்புறமா வந்து டீலிமிட்டேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we will go to டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் we will go to ஆர்டிக்கல் 370. ஓகேங்களா, அப்போ டீலிமிட்டேஷன் வந்து எப்போ, டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து எப்போ அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 அறிவிச்சிடுறாங்க. ஸோ அதனுடைய அந்த இது அதோட ஃபைனல் சே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 83 சீட்ஸ் இருந்துச்சு, 83 சீட்ஸ். ஓகே, ஜம்முவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37 இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து காஷ்மீரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 46 ஐ திங்க். ஓகேங்களா, 46 இருந்துச்சு. அப்போ இது வந்து 38 37 தான். அதுக்கப்புறமா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 சீட் ஆக்குறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஜம்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 43 சீட்ஸும், அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து 47 சீட்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, காஷ்மீருக்கு வந்து 47 சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஓகே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்,
இதுக்கு வந்து எப்பயுமே நம்ம கொடுப்போம் ஓகேங்களா 24 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகே என்னதான் வந்து அது பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலுமே இட் இஸ் ரைட்லி கிளைம்டு பை இந்தியா ஸோ அதனால் அந்த இடத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் நம்ம வந்து சீட்ஸ் வந்து ஒதுக்குவோம் ஓகே ஸோ இப்படி தான் வந்து டீலிமிட்டேஷன் இப்போதைக்கு பண்ணிட்டாங்க ஓகே இப்போ அடுத்து வந்து ஆர்டிகல்ஸ் 370 இதோடைய இம்பார்ட்டன்ஸ் இதோடைய விஷயங்கள் என்னன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ ஆர்டிகல் 370 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது ஏன் ஃபஸ்ட் ஹேண்டில் வந்து வந்தது அப்படிங்கிறது 1947 நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கினப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இந்தியன் யூனியன் கூடயோ இல்லை பாகிஸ்தான் யூனியன் கூடயோ சேர்ந்துடுறாங்க ஆனால் 3 இம்பார்ட்டண்ட்டான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து சேர மறுக்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷனில் படிப்பீங்க அந்த 3 இம்பார்ட்டண்ட்டான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதுக்கப்புறமா வந்து சவுத்தில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் நிசாம் அதுக்கப்புறமா வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜுனகத் இந்த 3 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் வந்து சேர மறுக்கிறாங்க இல்லைனா வந்து அன்நேச்சுரலாக வந்து பாகிஸ்தான் கூட போய் நான் சேருவேன்னு த்ரெட்டன் பண்ணுறாங்க இந்தியாவை நீங்கள் ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதை சொல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் உடைய ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ஹரிசிங் அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம தனியாகவே இருந்துடணும் நம்ம வந்து ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரியான நியூட்ரலான ஒரு கண்ட்ரியாக நம்ம ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட எய்மாக இருந்துச்சு பட் இந்த 2 கண்ட்ரியுமே விரும்பலை ஓகேங்களா பாகிஸ்தானும் விரும்பலை இந்தியாவும் விரும்பலை ஏன்னா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹேஸ் அ லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா ஸ்ட்ராட்டஜி வந்து அங்கே வந்து ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் அது வந்து பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அதால் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய உயிர் நாடியான நிறைய நதிகளினுடைய பிறப்பிடமாக இருக்குது இண்டஸ் ஜீலம் செனாப் இந்த மாதிரியான நதிகள் பஞ்சாபில் ஓடக்கூடிய அந்த நதிகள் வந்து பிறப்பிடமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்குது ஸோ அது ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய அந்த கண்ட்ரி தனியாக ஒரு கண்ட்ரி ஆகிடுச்சுன்னா த வெரி லைவ்லிவுட் ஆர் த சோர்ஸ் வில் பி அஃபெக்டட் அதுக்கப்புறமா வந்து இட் ஹாஸ் அ எனார்மஸ் டூரிசம் பொட்டென்ஷியல் ஓகேங்களா ஸோ இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் இல்லாமல் இட் இஸ் த லிங்க் பிட்வீன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வெஸ்ட் ஏஷியா சென்ட்ரல் ஏஷியாவுக்கு அது ஒரு லிங்க்கு சைனாவுக்கு அது ஒரு லிங்க்கு டிபெட்டுக்கு அது ஒரு லிங்க்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொக்கேஷனில் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய அந்த இடத்த 2 பேருமே வந்து விட்டுத்தர விருப்பம் இல்லாமல் இருக்காங்க ஸோ நடுவில் இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அந்த டைம்லேயே வந்து கவர்ட் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிடுறாங்க ஆரம்பிக்கும்போது இந்த ட்ரைபல் பக்துன்வா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புளுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸை கொடுத்து அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனை வந்து ரைட் பண்ண சொல்லிடுறாங்க ஸோ ரைட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கமிட்டிங் என் நம்பர் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஓகேங்களா இன்னும் சொல்ல போனால் இன்னொரு 3-4 நாளில் தே வில் அரைவ் அட் ஸ்ரீநகர் அண்ட் தே வில் கேப்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த கிங்டமை கேப்சர் பண்ணுற நிலமையில் இருக்கும்போது தான் இந்த கிங் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ராஜா ஹரிசிங் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா he is soughting the help of India இந்தியாவுடைய உதவியை நாடுறாரு அப்போ இந்தியாவோட உதவியை நாடும்போது இந்தியா பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாருன்னா we don't have any authority in your province எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் உங்களுடைய இதில் இல்லை எங்களால் எப்படி வந்து இராணுவ முறையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் how we can intervene அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்போ என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா he is pressuring the Hari Singh or Raja to sign the instrument of instruction மூலமாக என்ன பண்ணுறாருன்னா he is ceding the sovereignty of his kingdom to இந்தியன் யூனியனுக்கு அவருடைய இறையாண்மையை பரிசாக கொடுக்குறாரு அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஏரியா டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் அதுக்கப்புறமா வந்து ஃபினான்ஸ் இந்த 3 ஏரியாவுமே வந்து இவங்க சமர்ப்பிச்சிடுறாரு மற்ற இடத்துல இவர் வந்து அட்டானமஸாக இருக்கலாம் ஓகேங்களா அப்போ டெமோக்ரஸிக்கு அவர் வந்து சைன் பண்ணிடுறாரு ஸோ அவருடைய ரீஜன் எல்லை எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லே லடாக் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சைனா ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய அக்சாய் சின் இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன் ஸோ அதனால தான் நம்மளுடைய அந்த சாவர்னிட்டியை நம்ம இது ஃபுல்லாகவே வந்து கிளைம் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஏர்லிஃப்ட் பண்ணி நம்மளுடைய மிலிட்ரி ஜென்ரல்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்தோ பாக் வார் வந்து அப்போ தான் ஆரம்பிக்குது ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
சீஸ்ஃபயருக்கு போட்டுறோம். அதாவது வந்து கொஞ்சம் வெளியே அனுப்பிட்டோம் இந்த இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரிஸ். இப்போ இந்திய ராணுவம் வந்த உடனே பாகிஸ்தான் ராணுவமும் இந்த சைட்ல இருந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வாரா ஆகிறதுக்குள்ள இது நேரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎனுக்கு போயிடுறாரு. யூஎனுக்கு போயிட்டு சீஸ்ஃபயரை அறிவிச்சிடுறாங்க. ஸோ எந்த எல்லையில் இவங்க இருந்தாங்களோ அங்கேயே நின்றுறாங்க. அந்த கோடு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். ஸோ இப்படி இருக்கும் காஷ்மீர் அப்படின்னா இப்போதைக்கு வந்து இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பிஓகே. அந்த நேரத்தில் நேரு வந்து யுனைடெட் நேஷன்ஸுக்கு போன அந்த டைமில் பாகிஸ்தானோட எல்லைப்படைகள் இங்கே இருந்தாங்க, இந்தியாவோட எல்லைப்படைகள் இங்கே இருந்தாங்க. அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஓசி, லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஆச்சு. ஓகேங்களா, இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர். இங்கே வந்து அவங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல தான் சிபிஇசி, அதாவது வந்து சென்ட்ரல் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் வந்து போகிறதுனால தான் இந்தியா வந்து பிஆர்ஐயை வந்து ஏற்றுக்கல. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய கதைகள். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நேரு வந்து யுனைடெட் நேஷன்ஸுக்கு போயிடுறாரு. அப்போது யுனைடெட் நேஷன்ஸுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஏற்றுக்கல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வில் கண்டக்ட் பிளபிசைடு அப்படின்றாங்க. பிளபிசைடை வந்து கண்டக்ட் பண்ணுவோம் நாங்கள். பிளபிசைடை கண்டக்ட் பண்ணி the people of Jammu and Kashmir itself can decide எந்த பக்கம் போகலாம், இந்தியா பக்கம் வரணுமா இல்லைனா வந்து பாகிஸ்தான் பக்கம் போகலாமா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணலாம், அவங்களுக்கு அதுக்கு முழு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கு 2 ப்ரீ கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீ கண்டிஷன், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏரியா விட்டு போகணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் வந்து அவங்க ஏரியா விட்டு வெளியே போகணும். So that freedom of choice will be there for the Jammu and Kashmir citizens. அவங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. பட் இந்த பிளபிசைடு நடக்கவே இல்லை. ஏன்னா வந்து 2 சைட்லேயுமே வந்து அவங்களுடைய அந்த பகுதிகளை கேப்சர் பண்ண பகுதிகளை விட்டுட்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லாமல் போகுது. ஸோ அதனால் வந்து பிளபிசைடு நடக்கவே இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து இது பாகிஸ்தான் பகுதியாகவும் இது இந்தியா பகுதியாகவும் இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த பிளபிசைட் நடக்கல, பட் வி ஹாவ் டு அப்பாயிண்ட் அ கவர்மெண்ட். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஷேக் அப்துல்லா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் நேரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாப்புலர் லீடர் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நிறைய மக்களுக்காக போராட்டம் பண்ணி நிறைய வாட்டி சிறைக்கு போயிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்றாரு. பிகாஸ் நேரு இஸ் ரெகக்னைசிங் ஹிம் as the representative of the people instead of ராஜா ஹரிசிங். ஓகேங்களா, ராஜா ஹரிசிங் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள் கிடையாது, இவர் தான் உண்மையான ரெப்ரசன்டேட்டிவ்னு இவரை கூப்பிட்றாரு. இவருடைய அந்த டைமில் வந்து ஒரு கட்சியை வச்சுருக்காரு. அந்த கட்சி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா அந்த கட்சியை வந்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்ன்னு மாற்றுறாரு. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த என்சி நேஷ்னல் கான்ஃபரன்ஸோடைய அந்த ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் அப்துல்லா. அதுக்கப்புறமா வந்து அவருடைய பையன் வராரு. அதுக்கப்புறம் இப்போ அவருடைய கிராண்ட்சன் தான் வந்து அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு, உமர் அப்துல்லா. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாரம்பரியமான கட்சி அது. ஸோ நேரு வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டதுக்கப்புறமா வந்து 2 பேரும் வந்து ஒரு இதில் அஃபீஷியலாக வந்து உட்காடுறாங்க. தென் நேரு இஸ் ரீஅட்ஜஸ்டிங் என்ன பண்ணலாம், how we can integrate the Jammu and Kashmir without affecting the feelings of the people அப்படின்றத நினைக்கும் போது தான் ஆர்டிகல் 370 உதயமாகுது. ஆர்டிகல் 370 இதுதான் வந்து ஆர்டிகல் 370 உடைய கதை. அந்த ஆர்டிகல் 370ல 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிகல் 370 எதுக்கெல்லாம் பார்லிமெண்ட்ரி பவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 370. பார்லிமெண்ட்ரி பவர் டு லெஜிஸ்லேட். நம்ம இனிஷியலாக வந்து சீட் பண்ணோம் பார்த்தீங்களா, டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இதில் இருக்கக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட் அப்புறமா வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் பார்லிமெண்ட்டுக்கு சட்டம் எழுதுகிற அதிகாரம் இருக்குது, லா மேக் பண்ணுற அதிகாரம் இருக்குங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 370. ஓகேங்களா, அப்படின்னா இதில் மொத்தமாக வந்து 31 லிஸ்ட் இருக்குங்க.
யூனியன் லிஸ்ட் அப்புறம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் மொத்தமாக சேர்த்து இந்த 3 விஷயங்களுக்கு டிஃபென்ஸு கம்யூனிகேஷன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு 31 விஷயம் இருக்குது. இந்த 31 விஷயத்துக்கு மட்டும்தான் பார்லிமெண்ட்டால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய அனுமதி இல்லாமல் சட்டம் இயற்ற முடியும். மற்ற எல்லாத்துக்குமே அதாவது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே they need the ratification of the Jammu and Kashmir Assembly. Jammu and Kashmir Assembly உடைய இது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் உடைய ratification தேவை. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 370. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா applicability of the laws. applicability of the laws ஆடிபிளாக இருக்கா? ஓகே. applicability of the laws இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா general laws made by the parliament are required to ratification. அதுக்கப்புறம் provisions of the constitution. ஸோ கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எதெல்லாம் செல்லும் செல்லாது அப்படிங்கிறது தான் செகண்ட் பார்ட் ஆஃப் த 370. அப்போ 1 and 370 இது மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக செல்லும். மற்ற எல்லாமே வந்து மற்ற ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி அப்டேட்டட் பேஸ்ட் ஆன் த பிரசிடென்ஷியல் ஆர்டர். பிரசிடென்ஷியல் ஆர்டர் வந்து டைமுக்கு டைம் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த ஆர்டிகல் செல்லும், இந்த ஆர்டிக்கலை மாடிஃபை பண்ணி செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஓகேங்களா? அது மட்டும்தான் செல்லும். அதனால பேசிக்கலி திஸ் 370 ஆக்டட் அஸ் அ linkage between the Indian constitution and Jammu and Kashmir constitution. ஆமாம், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு தனி கான்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு. அதையும் சேர்த்து தான் 370 எடுக்கும்போது அதையும் சேர்த்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனி கொடி இருந்துச்சு, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு தனி கான்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் விச் ஹஸ் பீன் கிவன் பை 370. ஓகேங்களா? அப்போ ஆர்டிகல் 1ல் என்ன இருக்குது? 1ல் வந்து நேம் ஆஃப் இந்தியா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற அந்த பகுதி மட்டும்தான் செல்லும் வித் ரெஸ்பெக்ட் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த தேர்ட் ப்ரொவிஷன் ஆஃப் 370, த வெரி அபாலிஷன் ஆஃப் த ஆர்டிகல் 370. த வெரி அபாலிஷன் ஆஃப் த ஆர்டிகல் 370. ஆர்டிகல் 370ல் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ டெம்பரவரி ப்ரொவிஷன், டிரான்சிஷனல் ப்ரொவிஷன். ஓகேங்களா? which gives safeguard. டெம்பரவரியான ப்ரொவிஷன் தான் இது. இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ப்ரொவிஷன் which needs to be abolished. ஏன்னா இந்தியா ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? அது வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போது இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்து வச்சுருக்கோமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 370 ஆரம்பித்து 370A to I think L. ஓகேங்களா? மொத்தம் 12 ஸ்டேட்ஸுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். மொத்தம் 12 ஸ்டேட்ஸுக்கு இந்த மாதிரியான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் 370 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இஸ் கால்ட் அஸ் அசிமெட்ரிக் ஃபெடரலிசம். அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் அதாவது ஃபெடரலிசமில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஈக்குவலான ப்ரொவிஷன்ஸ் தான் கொடுக்கணும். பட் டு இன்கார்பரேட் தெம் கேரட் அண்ட் ஸ்டிக் மாதிரி கேரட் கொடுக்குறோம். அதாவது உனக்கு என்ன தேவை, நீ என்கிட்ட வந்து சேர்றதுக்கு உனக்கு என்ன ப்ரிவிலேஜ் தேவை, என்ன பொசிஷன் தேவை, என்ன பதவி தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு இன்டகிரேட் யூ வித் மீ. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுள் ஆகுதோ அதுக்கப்புறமா அந்த இது ப்ரொவிஷன் எப்போ தேவைப்படாமல் போதோ அப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு we will all be one and same அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆர்டிகல் 370 எல்லாமே. அப்போ அபாலிஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 எப்போ? அதிலேயே சொல்லியிருப்பாங்க இட் கேன் பி அபாலிஷ்ட் வித் த கன்சென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இங்கே இன்னொரு பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோடைய உதவியோட இல்லை அனுமதியோட தான் இந்த ஆர்டிகல் 370 இது பண்ண முடியும். ஆனால் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹாஸ் பீன் டிசால்வ்டு டியூரிங் 1957. 1957 வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் த ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிசால்வ் ஆயிடுச்சு. அப்போ அப்படி டிசால்வ் ஆனதுக்கப்புறமா எப்படி நீங்கள் இந்த 370 அபாலிஷ் பண்ணுவீங்க? ஸோ இதுக்கு எதிராக வாதாடினவங்க, அதாவது வந்து அபாலிஷன் ஆஃப் 370க்கு எதிராக வாதாடினவங்க கபில் சிபல் மாதிரியான ஆளுங்க என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இட் செல்ஃப் ஹாஸ் பின் டிசால்வ்டு
சட்டமன்றம் இஸ் நாட் ஈக்குவல் டு, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளிங்கிறதுனால இட் ஹஸ் அட்டைன்ட் அ பெர்மனன்ட் பொசிஷன். என்னதான் டெம்பரவரி பொசிஷனாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் the article 370 has become a permanent position with respect to it. அப்போ அதனால் அதை வந்து நீங்கள் அபாலிஷ் பண்ணது சட்டப்படி விரோதம், அன்கான்ஸ்டிடியூஷனல் தான் வாதாடினாங்க. ஓகேங்களா? இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 இந்த சட்ட சிக்கலை வந்து நீக்கிறதுக்கு 2019 பிரசிடென்ஷியல் ஆர்டரில் they are modifying article 367 clause 4 clause 4 சேர்க்குறாங்க. article 367 clause 4 சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த term constituent assemblyன்னு இருக்குல்ல, this term constituent assembly has been replaced at state legislature. இப்போ அந்த சட்ட சிக்கலை தூக்கிடுறாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நினச்சாலே ஆர்டிகல் 370 தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் அங்கே இல்லை. அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இல்லாத நேரத்தில் யார் முடிவெடுக்கலாம்? லெப்டினன்ட் கவர்னரோ இல்லை கவர்னரோ முடிவெடுக்கலாம். இவ்வளோதான். அப்போ கவர்னர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 தூக்கிடுறாரு. தட்ஸ் ஆல். ஈஸியாக முடிச்சு விட்டுறாங்க. ஓகே. ஸோ இந்த ஆர்டிகல் 370 இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 35A. there is another link with respect to article 35A. இந்த 370 தூக்கும் போதே 35Aவையும் தூக்கிடுறாங்க. அப்போ 35A என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ். இப்போது பிரிட்டிஷ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் கவர்னன்ஸ் இருந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் விச் ஹாஸ் அக்செப்டட் த சூசர்னிட்டி ஆஃப் த பிரிட்டிஷ். ஓகேங்களா? பிரிட்டிஷோடைய ஆளுகையை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு கீழே பிரின்ஸ்லி ஸ்டேட்டாகவே கண்டினியூ பண்ணவங்க. எக்ஸாம்பிள் ஹைதராபாத் மாதிரி, ஜுனகட் மாதிரி, அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரியான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தாங்க. இது இல்லாமல் டைரெக்டாக பிரிட்டிஷே ஆண்ட அந்த பகுதிகளும் இருந்துச்சு. மெட்ராஸ் ப்ராவின்ஸ் மாதிரி, பிரசிடென்சி மாதிரி, அதுக்கப்புறம் கொல்கத்தா, மும்பை, இந்த மாதிரியான ப்ராவின்சஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை வந்து பிரிட்டிஷ் வந்து உருவாக்குறாங்க. அப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ். அப்போ பிரிட்டிஷ் இதில் இருக்கக்கூடிய நேரடியாக வந்து ஆண்ட சப்ஜெக்ட்ஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியன் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து பிரியுது. ஓகேங்களா? அப்போது அந்த டைமில் அந்த ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஆக்ட்லாம் போடுறாங்க. அந்த ஸ்டேட்டே வந்து யார் ஸ்டேட் சப்ஜெக்ட்டு, எப்படியாப்பட்டவங்க ஸ்டேட் சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி ஆக்ட்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஹெரிடிட்ரி ஸ்டேட் சப்ஜெக்ட்லா இந்த மாதிரிலாம் போட்டு யார் யாரெல்லாம் ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 35A என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே டிஃபைன் ஹூ ஆர் ஆல் ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு மட்டும்தான் சில சலுகைகளை கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே ப்ராப்ளம் ஆகுது. ஓகேங்களா? பிகாஸ் ஆர்டிகல் 14 படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட் அமங் இட்ஸ் சிட்டிசன்ஸ். பட் ப்ரிசைஸ்லி திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். ஏன்னா இது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்ற அறிவித்ததுனால ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கவங்களால மட்டும்தான் நிலம் வாங்க முடியும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கவங்களால மட்டும்தான் அங்கே சில சலுகைகளை அனுபவிக்க முடியும். கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போக முடியும். இது எல்லாமே இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் த ரைட் டு ஈக்குவாலிட்டி. 14, 15, 16 இது எல்லாத்துக்குமான ரைட் டு ஈக்குவாலிட்டியை வந்து வயலேட் பண்ணுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தீஸ் அண்ட் ஆல் நாட் அப்ளிகபிள் டு த ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஏன்னா அவங்களுக்குன்னு தனி கான்ஸ்டிடியூஷனே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய ஆர்டிகல் 370 தூக்குங்க, 35A வந்து இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்லாம் சொல்கிறது. அண்டு சில பேர் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இப்போ வந்து நான் ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய இல்லைனா பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஆன ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டான பெண் வந்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய சொத்தை வந்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பசங்களுக்கு அவங்களால வந்து கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஆனால் இதே ஒரு ஆண் பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆண் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இல்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது செட்டில் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன்ஸ் இன் இந்தியன் சொசைட்டி, இந்த 15 இருக்கட்டும் இல்லை 16 இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸாக இருக்கட்டும், திஸ் அண்ட் ஆல் ஓன்ட் அப்ளிகபிள்
டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிட்டிசன்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு. So this is also against this provision of Article 35A is against the reservation concept. So it is against the social justice concept னு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூக்குனதை ஆர்டிகல் 370 தூக்குனதை வந்து எல்லாருமே ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ these are the provisions which they will enjoy: employment under the state government, acquisition of immovable property, settlement in the state, right to scholarship. These all will be only restricted to the permanent residents. அந்த permanent resident யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954ல் வந்து ஒரு presidential order போடுறாங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் இருந்தவங்க, ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட் சப்ஜெக்டாக இருக்கப்பட்டவங்க தான் பெர்மனன்ட் ரெசிடென்ட். அவங்களுடைய சந்ததியர் தான் வந்து பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய 370 உருவான அதுக்கப்புறம் அப்ரகேட் ஆன கதைகள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 370 இருந்ததுனால ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவங்க அனுபவித்த சலுகைகள், அந்த நிலைகள் என்ன, இப்போ 370 தூக்குனதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து they enjoyed virtually the dual citizenship. They are both Indian citizen as well as the citizen of Jammu and Kashmir. Now only single citizenship. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏன்னா வந்து சிட்டிசன்ஷிப்புங்கிறது ஆர்டிக்கல் என்னது, ஆர்டிக்கல் 5 to 11 இதுவுமே வந்து பொருந்தாதாங்க, அதனால தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் கன்ஃபர்டு. ஸ்பெஷல் பவர்ஸ் நோ, ஸ்பெஷல் பவர்ஸ் நோ. ஆர்டிகல் 356, 60 அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாமல் இருந்துச்சு. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகாமல் இருந்துச்சு. Now it will be applicable. Okay, next வந்து there is a separate flag, now only tricolor flag. No reservations for minorities னு இருந்துச்சு, now the reservations of minorities அதுக்கப்புறம் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து separate constitution has been dissolved, only Indian constitution will apply. If a woman from Jammu and Kashmir marries a non-state, இதுதான் நான் சொன்னது gender discrimination, இது வந்து can marry a state or non-state subjects without losing the property rights now. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், மக்களுடைய இந்திய மக்களுடைய ரைட் டு மூமெண்ட் ஆர்டிக்கல் 19 இதுவுமே வந்து முன்னாடி கிடையாது. யாருமே வந்து அங்கே போய் செட்டில் ஆக முடியாது, போயிட்டு ஒரு இது நிலத்தை வாங்க முடியாது, அங்கே போயிட்டு பெர்மனண்ட்டாக வந்து குடியேற முடியாது. இப்போ அந்த மாதிரி கிடையாது. we can go and buy a land. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து முன்னாடிக்கும் இப்போயும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஓகே, இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்டேட் அசம்பிளி வந்து அதோடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸாக இருந்துச்சு. இப்போ எல்லாரும் போல் 5 இயர்ஸ் தான். ஓகே, அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இந்த மாதிரியான மாற்றங்கள், ரிசர்வேஷன்ஸில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, இது எல்லாமே வந்து களையெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோடைய ஸ்டான்ஸ். இந்த கவர்மெண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃப்டர் ஆர்டிக்கல் 370யோட அப்ரோகேஷனுக்கு அப்புறமா டூரிசம் வளர்ந்துருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய எக்கனாமி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிளைம் பண்ணுறாங்க. பட் அதே பேரலாக வந்து இன்னொரு ப்ராப்ளமும் வந்திருக்கு, விச் இஸ் த ரைஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன். லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் வந்து இங்கே மோசமாகிக்கிட்டே இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, கொஞ்சம் சேஃபராக இருந்த ஜம்மு ரீஜனுமே வந்து ஹஸ் பீன் அஃபெக்டட் பை த மிலிட்டன்சி. மிலிட்டன்ஸ் இன்னும் குறிப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் டார்கெட்டிங் த மைனாரிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் த அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ். ஓகேங்களா? வேறு ஸ்டேட்லேருந்து வந்து குடியமர்த்தப்பட்ட பிளேயர்ஸையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் டார்கெட்டிங். ஸோ இங்கே இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் there is a ரைஸ் ஆஃப் பார்டர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மிலிட்டன்சி. லோக்கல் மிலிட்டன்சி வந்து ரைஸ் ஆனதுக்கு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி வந்து பார்டர் டூரிசம்னு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்டர் டூரிசம், அதாவது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு இருக்குன்னா இது எல்ஓசியில் வந்து நிறைய மாடல் பார்டர் வில்லேஜஸ் வந்து உருவாக்குறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் அனுமதியை வந்து கொடுக்கலாம். ஸோ தட் இட் வில் ரைஸ் த பொட்டென்ஷியல் ஜிடிபி ஆஃப் த ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு நினச்சி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடல் வில்லேஜ் டூரிசம் வில்லேஜஸ் அப்படிங்கிற அந்த பார்டர் வில்லேஜஸ், பார்டர் டூரிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வரும்போது, இப்போ ரீசெண்டாக there is a ரைஸ் இன் மிலிட்டன்சி. ரைஸ் இந்த நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவி ஏற்கும் பொழுது, பிரைம் மினிஸ்டர் 3வது டேர்ம் பதவி ஏற்கும் பொழுது, ரைஸ் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் வந்து ஒரு குண்டு வெடிப்பு
டூரிஸ்டோடைய பஸ் வந்து வெடிச்சு நிறைய பேர் இறந்து போகிறாங்க, ஒரு 5-6 பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிலிட்ரி கான்வாயில் அட்டாக்கு, கேப்டன் சாகுறாரு, ஒரு கேப்டன் ஒருத்தர் இறந்தார். இந்த மாதிரி வந்து நிறைய ரைஸ் இன் லோக்கல் மிலிட்டன்சி விச் ஹாஸ் பீன் எய்டட் பை த ஃபாரின் ஆக்டர்ஸ் லைக் பாகிஸ்தான் அண்ட் சைனா. திஸ் ஹாஸ் பீன் இன் த இன்க்ரீஸ். இது ஏன்னு சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் த கல்வான் வேலி தாக்குதல். கல்வான் வேலி அப்படிங்கிறது வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய ஏரியா, ஓகேங்களா, ஆக்சாய்ச்சின், அதுக்கப்புறமா வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய தௌலட் ஓல் பெக்டி அப்படிங்கிற ஒரு ரோடு வந்து கட்டினாங்கங்க, ஓகேங்களா. இங்கே இந்த ஆக்சசபிலிட்டி வந்ததுனால சைனா வந்து பயந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே ஹவ் புஷ்டு. அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே நடத்தக்கூடிய அந்த எக்ஸசைசஸ் வந்து அங்கே நடத்த முடியாமல் போகும்போது கல்வான் வேலியில் ஒரு தாக்குதல் வருது. நிறைய நம்மளோட சோல்ஜர்ஸ் வந்து 2 பேருமே அடிச்சுக்கிட்டு இறக்குறாங்க. அப்படி இறக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸை, அதாவது வந்து நம்மளுடைய சோல்ஜர்ஸை வந்து கொஞ்சம் பேரை வந்து இங்கே போடுறாங்க. போடும்போது அவர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஹாஸ் பின் தின்டு. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் அந்த மிலிட்டன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இது இல்லாமல் பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் டெமோக்ராட்டிக் டிசன்ட், அதாவது ஒரு தன்னுடைய ப்ராப்ளத்தை எங்கே வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத ஒரு மக்கள் இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, எனக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை, அதுக்கப்புறமா வந்து தேவையான ஜிடிபி க்ரோத் இல்லை அப்படின்னும் போது அந்த ஒரு ஆங்கர் இருக்கும். இல்லை அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை எங்கே வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத ஒரு பிரச்சனை இருக்குது. பிகாஸ் தேர் இஸ் நோ கவர்மெண்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபார் த பாஸ்ட் 10 years. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபர்தர் ஏலியனேட்டட். சிவில் சொசைட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட புகார் கொடுக்கறதுன்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் திஸ் சுச்சுவேஷன் ஒன்லி now the elections has been welcomed by the Jammu and Kashmir. ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய எலெக்ஷனை வந்து இந்த அளவுக்கு வந்து பரந்துபட்ட ஒரு கண்ணோட்டத்தில் we have to see. ஓகேங்களா? வேறு any other doubts? நான் முதல்வன் ஸ்கீமுக்குன்னு இல்லைப்பா, ப்ரிலிமினரிக்கே வந்து ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, நான் முதல்வன் ஸ்கீமுக்கு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் வந்து உங்களால் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நான் முதல்வன் வந்து எக்ஸாம் வந்து செப்டம்பர். ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் வில் ஒன்லி தேர் வில் பி ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் டில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கும். ஸோ இதை நம்பி நான் முதல்வன் ஸ்கீம் கிடையாது. ஓகேங்களா, யூ ஹாவ் டு ஸ்டடி ஆர் யூ ஹாவ் டு அட்டெண்ட் this based on your accumulated previous knowledges. ஓகேங்களா, இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஒன்றா நான் முதல்வனுடைய இது வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, நான் முதல்வனுக்கு இப்போ ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் போடுறோம்ல, அது யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2025 ஒன்றா யூஸ் ஆகும், இப்போதைக்கு யூஸ் ஆகாது. ஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு பிளேஸ் எப்படி சார் டீலிமிட்டேஷன் இருக்கும்? அந்த பிளேஸில் எந்த கண்ட்ரி ரூல் இருக்கும்? டீலிமிட்டேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டி ஜூரே மாதிரி ஒரு நாமினலான டீலிமிட்டேஷன் இருக்கும், அவ்வளோதான். அதாவது இந்த இடம் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் எவ்வளவு சீட் இருக்குமோ அதுக்கு நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாங்ஷன்டு ஸ்டேட் அந்த பார்லிமெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு இட் இஸ் 550, இட் இஸ் நாட் 543. ஓகேங்களா, அப்போ 543 இப்போ ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 + 2 இருந்துச்சு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குற மாதிரி. அதை 104th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் தூக்கிட்டாங்க. அப்போ மொத்தம் 545 இருந்தது 543 இப்போ மாறிடுச்சு. +5 இருந்துச்சு, அது என்ன 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் பிஓகே அண்ட் அக்ஸைச்சின், அந்த ஏரியாவோட ரெப்ரசன்டேஷன்ஸ் தான் அது. அதே மாதிரி ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய சாங்ஷன்டு இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250. பட் நவ் ஆக்சுவல் சாங்ஷனுடைய இது ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 245. அந்த 5 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா, ஸோ இவ்வளவு வந்து நம்மளுடைய நம்ம எப்பயுமே வந்து நாமினலாக வந்து கொடுப்போம். ஓகேங்களா, ராஜ்யசபாவுக்கும் சரி லோக்சபாவுக்கும் சரி நம்ம நாமினலாக கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போயுமே வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் வி ஆர் கிவிங் நாமினல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பிஓகே. ஓகே, thank you for your compliments.
delimitation based on the population தானே சார்? Yes, delimitation is based on the population only. Okay. So இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். Next is with respect to the provisions or controversies with respect to the lateral entry. Lateral entryல பொறுத்த வரைக்கும் நமக்கு சில controversies வந்துச்சு இப்போ ரீசெண்டாக. ஓகேங்களா? அப்போ அதை பற்றி நம்ம பார்ப்போம். பட் government has what to say reversed its position. ஓகேங்களா? அந்த lateral entry advertisementை மறுபடியும் வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த லேட்ரல் என்ட்ரியை பற்றி பார்ப்போம். லேட்ரல் என்ட்ரி ஏன் ஃபஸ்ட்டு வந்தது, அதுக்கப்புறம் அதோட கான்ட்ரவர்சிஸ் என்ன, அதுக்கப்புறம் லேட்ரல் என்ட்ரிங்கிறது தேவையா இல்லையா, அதுக்கப்புறமா வந்து இப்போ எதனால் வந்து அதை திருப்பி வந்து பேக் பண்ணிட்டாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஹோலிஸ்டிக்கான விஷயமாக பார்ப்போம். 2024 ஆகஸ்ட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் ஜாயின்ட் செக்ரட்டரிஸ், டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர் லெவல் போஸ்ட்டுக்கு we are calling for the lateral entry position அப்படின்னு யூபிஎஸ்சியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ 45 போஸ்ட் they have allotted. இதுதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமா லேட்டரல் என்ட்ரியில் ஒரு ஜாயின்ட் டைரக்டர் லெவலில் வந்து டைரெக்டாக எடுக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமா, இல்லை ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் எடுக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. There are historical instances. Even the specialist like மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்மளுடைய திட்டக்குழு பிளானிங் கமிஷன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நித்தி ஆயோக்னு இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வந்து பிளானிங் கமிஷன் இருந்துச்சு. அதோடைய வைஸ் சேர்மனான மான்டெக் சிங் அலுவாலியா, அதுக்கப்புறமா வந்து ஐடி ரெவல்யூஷனுடைய தந்தைன்னு அழைக்கப்படக்கூடிய சாம் பிட்ரோடா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து லேட்ரல் என்ட்ரி மூலமாக ஸ்பெஷலைஸ்டு ப்ரொவிஷன்ஸ்னால கொண்டு வரப்பட்டவங்க தான். ஓகேங்களா? 2009 செகண்ட் ஏஆர்சி கமிஷன் வந்து ரிப்போர்ட் ஒன்று சொல்கிறாங்க, வீரப்ப மொய்லி அவர்களுடைய தலைமையில். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷனுக்கு நம்ம வந்து பரிந்துரை பண்ணலாம், அதாவது வந்து ஸ்பெஷலைஸ்டு ப்ரொவிஷன்ஸுக்கு செக்ரட்டரி லெவலில், ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் ஆளுங்களை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அதே மாதிரி 2017 இருக்கக்கூடிய நித்தி ஆயோக் ரிப்போர்ட்லேயுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து லேட்ரல் என்ட்ரி லெவலில் நம்ம ஸ்பெஷலைஸ்டு ஆளுங்களை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அதன்படி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த பாஸ்ட் 5 or 6, 7 years from 2018 onwards we had 63 lateral entry provisions has been filled. இதுக்கு முன்னாடி அப்போ லேட்ரல் என்ட்ரி ப்ரொவிஷனை ஃபில் பண்ணியிருக்காங்க. 63 lateral entry provisions has been filled from 2018. அப்போ இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ எதனால் இந்த கான்ட்ரவர்சி வெடிச்சது? பிகாஸ் ஆஃப் த ஷியர் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ். 45 அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர். ஸோ இந்த 45ங்கிற பெரிய நம்பரில் அப்போசிஷன் லீடர்ஸ், அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களாம் என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஃபார் சர்க்கம்வென்டிங் த ரிசர்வேஷன் ப்ரொவிஷன்ஸை சர்க்கம்வென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த 45 மெம்பர்ஸை வந்து லேட்ரல் என்ட்ரி மூலமாக நான் ரிசர்வ்டு சீட்ஸ் மூலமாக இவங்க ஃபில் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சர்க்கம்வென்டிங் த ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் இஸ் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் there is another important criticism which has been privatization of the civil service. அப்போ எக்ஸ்பர்ட்ஸ் எங்கேருந்து வருவாங்க? எல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ்லேருந்து டேரக்டர்ஸாக இருக்கிறவங்க, சிஇஓவாக இருக்கவங்க, இப்படி தானே வரப்போகிறாங்க. ஸோ யூ ஆர் ப்ரைவேட்டைசிங் த ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் த கண்ட்ரி, விச் இஸ் அகெயின் இஸ் அ வயலேஷன் அப்படிங்கிறது தான் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸோடைய அந்த கூற்றாக இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் இந்த பார்ட்டி லைன்ஸ், இந்த டிஃப்ரென்சஸ்லாம் ஒதுக்கி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இந்த லேட்ரல் என்ட்ரிங்கிறது அவசியமாக இல்லையாங்கிறத பார்ப்போம். இப்போது ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜி இருக்குது, ஏஐ டெக்னாலஜி, இல்லைனா வந்து நியூக்ளியர் டெக்னாலஜி, செமிகண்டக்டர், இல்லை குவாண்டம் மெக்கானிக்ஸ், இந்த மாதிரியான இது இருக்குது, இல்லைனா வந்து க்ரீன் ஹைட்ரஜன், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வளர்ந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது.
இதுக்கு ஒரு பாலிசி நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க. அப்போ யாரை வச்சு போடுவீங்க? ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு போடுவீங்களா, இல்லைனா வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துமோ இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடியோ செலக்ட் ஆன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் என்ன பண்ணியிருப்பாரு? he will be posted in the different departments, he will be exposed in different departments, military, civil, அதுக்கப்புறமா வந்து மற்ற எல்லாம் ஃபினான்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து he will be exposed, but he will be generalist. அவருக்கு ஓரளவுக்கு மேலோட்டமாக என்ன நடக்குதுன்னு தெரியுமே தவிர the nuances of that field, உலகம் ஃபுல்லாக அந்த ஃபீல்டில் மட்டும் என்ன மாதிரியான வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து it will be known by only by the specialist. என்ன பேப்பர் போட்டிருக்காங்க, இப்போ அடுத்து என்ன மாதிரியான எமர்ஜிங் டெக்னாலஜி வரப்போகுது, எக்ஸ்பெக்டிங் டெக்னாலஜி எப்படி வரப்போகுது, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டால தான் ஒரு பாலிசியை வந்து டிரைவ் பண்ண முடியும். ஃபார் தட் we need specialist in that particular field. இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இட் இஸ் நாட் ஓன்லி ப்ரைவேட் பிளேயர்ஸ், இட் இஸ் நாட் அபவுட் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் த சிவில் சர்வீசஸ், பட் இட் இஸ் அபவுட் ப்ரைவேட், it is open to private players, it is open to the directors of the public sector undertakings, banks, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது ஓப்பன் தான். ஓகேங்களா? those who are filling the eligibility criteria, இந்த ஒரு செக்ஷனுக்கு, இந்த ஒரு பதவிக்கு இந்த ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது, இந்த எலிஜிபிலிட்டி யார் யாரெல்லாம் ஃபில் ஆகுறீங்களோ அவங்கெல்லாம் இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணாலே இது கிடையாது, they will be conducted rigorous interview process. Interview processல they will be taken, and this is not a permanent position for your understanding. They will be taken for 3 years, that's all. 3 years வந்து அவங்களோட ஸ்பெஷலைசேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், and their tenure can be extended up to another 2 years. அப்போ மொத்தமாக 5 years தான் மேக்ஸிமம் they will be working under the government of India. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these kind of specialist posting cannot be filled under the reservation system. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நீங்கள் செக்ரட்டரி இல்லைனா வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி, ஃபஸ்ட்டு வந்து செக்ரட்டரி இருப்பார், அப்புறம் அடிஷ்னல் செக்ரட்டரி இருப்பார், அதுக்கு கீழே ஜாயின்ட் செக்ரட்டரி, இதுதான் வந்து ரேங்கிங். ஓகே, இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஆகுறீங்க அப்படின்னா அதுவே ஒரு என்ட்ரி லெவல் தான். ஓகேங்களா? ஐஏஎஸ், அதுக்கப்புறம் அடுத்து வந்து யூ வில் பி போஸ்டட் இன் டிஃப்ரெண்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் நீங்கள் போஸ்ட் ஆவீங்க, அதுக்கப்புறம் அடிஷ்னல் செக்ரட்டரி ஆவீங்க, அப்புறம் செக்ரட்டரி ஆவீங்க. செக்ரட்டரியிலே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி தான். ஓகேங்களா? சீஃப் செக்ரட்டரி லெவலில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போஸ்ட். வெறும் ஐஏஎஸ் மட்டும்தான் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலுமே இங்கே போகக்கூடிய யூபிஎஸ்சியில் லெவலில் இருக்கக்கூடிய போகக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஆகலாம், பட் சான்சஸ் ஆர் மோர் ஃபார் த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டு பிகம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி லெவல். ஸோ இங்கே 45% இது அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இண்டிவிஜுவல் போஸ்ட். ஓகேங்களா? இந்த ஒரு இண்டிவிஜுவல் போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி வந்து ரிசர்வேஷன் கொடுப்பீங்க? ஸோ அதனால தான் வந்து ரிசர்வேஷன்ஸ் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட் தேவை. இந்த ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டில் இந்த ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி கொடுக்குறோம், இந்த ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டு இந்த கம்யூனிட்டி கொடுக்குறோன்னு நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து ரிசர்வேஷன் இல்லைங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் த கிரிட்டிசிசம்ஸ் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் சர்க்கம்வென்டிங். ஸ்பெஷலைஸ்டாக வந்து ஒரு பாலிசி மேக்கிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு நீங்கள் வேணும்னா ஃப்ரேம் ஒர்க்குக்காக வச்சுக்கலாமே, அங்கே வந்து அவர் தான் வந்து செக்ரட்டரியாக இருக்கணுமாங்கிறது தான் இன்னொரு பிரச்சனை. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனித்தனியாக வந்து போட முடியாது தான், ஒத்துக்கலாம். இல்லை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறீங்க. ஏன் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறீங்க? பிகாஸ் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் தேவைப்படுது. அப்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நமக்கு வந்து வயநாடு இன்சிடென்ட்லேயே தெரியுது. வயநாடு இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் வந்து அவ்வளோ இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது திஸ் கண்ட்ரி இஸ் எக்ஸ்போஸ்டு டு டிசாஸ்டர் ஆஃப்டர் த இன்க்ரீசிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச். அப்போ ஒரு டிசாஸ்டர்னு ஒன்று நடக்கும் பொழுது கவர்மெண்ட் கேன் சிம்பிளி ஷிஃப்ட் த பிளேம் ஆன் த ப்ரைவேட் பிளேயர். அவரை தூக்கிட்டு இன்னொருத்தரை போட்டுடலாம். ஸோ இதனால தான் நீங்கள் வந்து ப்ரைவேட் பிளேயரை எடுக்கிறீங்க, டு ஷிஃப்ட் த பிளேம் ஃப்ரம் த கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சியோடைய கூற்றாக இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ
against the very social justice. ஒரு சோஷியல் ஜஸ்டிஸுக்கு எதிராக இருக்கு. அப்போ you have to fill, you have to ensure that existing under reserved communities have been filled in the secretary, additional secretary, joint secretary level. இருக்கிற எல்லாரையும் ஃபில் பண்ணிட்டு then you go for secretary, அதாவது வந்து ஸ்பெஷலிஸ்ட். இங்கே இருக்கிறவங்கள முதல்ல ஃபில் பண்ணுங்க, then you go. அப்படிங்கிறது தான் வந்து அப்போசிஷனோட கூற்றா இருக்கு. ஸோ வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் ஃபார் இட்? வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் ஷுட் கம் வித் அ ரிப்போர்ட், அ கம்ப்ளீட் ரிப்போர்ட் தட் ஃபார் வாட் we need the specialist category. ஸ்பெஷலிஸ்ட் அந்த வந்து சேர்த்ததுனால என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு, ஓகேங்களா, அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் நமக்கு தேவை. செகண்ட் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஷுட் ஆல்சோ என்ஷூர் தட் தே ஆர் ஃபுல்ஃபில்லிங் their சோஷியல் ஜஸ்டிஸ் கமிட்மெண்ட். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து பண்ணாமல் லேட்ரல் என்ட்ரி இஸ் நாட் பாசிபிள் எனிமோர், ஓகேங்களா. இதுக்கப்புறம் ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சின்னு இந்தியாவில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் அண்ட் அகெயின் இட் வில் கம். அது வராத வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது எப்பயுமே தெரியாமே இருக்கும். இந்த 63 பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அப்பாயின்ட் பண்ணவங்க வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அனதர் கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் மாதிரி ஆகுது. ஆனால் இப்போ வர்றது வந்து இப்போ ஒரு வாட்டி வந்தது உடனே திருப்பி இட் வில் பி பொலிட்டிசைஸ்ட். ஓகே, ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் கவர்மெண்ட் என்ஷூர்ஸ், ஓகேங்களா, in their part that they are fulfilling their commitment to the social justice, அதுக்கப்புறமா வந்து they are ensuring that they are convincing the other players or other people that these are the benefits which we are acquiring because of we are hiring this specialist. இது ரெண்டு விஷயத்தையும் பண்ணாத வரைக்கும் lateral entry year after in this bulk of a category 45 50 இந்த மாதிரி வந்து it is not possible anymore. Okay, so these are the points which I have given. Concept of lateral entry இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. Political parties fulfilling என்னென்ன மாதிரியான விஷயங்கள், what we have to do அப்படிங்கிறது. Next is with respect to the illegal mining, encroachment, deforestation. This illegal mining or encroachment is posing a threat to the Aravali range. Aravali rangeல பார்த்தீங்க அப்படின்னா it is posing a threat. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? வேற any other doubts? Thank you Mr. AK, thank you for your compliment. Who is militant? What is the motive of them அப்படின்னு கேட்குறீங்க. militants அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, they are the separatist group. ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து இந்தியாவிலேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஆயுதம் ஏந்திய போராளிகள், அவங்க தான் militants. ஓகே, separatism is their motive. ரகுராம் ராஜன் வரமாட்டாங்க, பட் மன்மோகன் சிங் வந்து லேட்ரல் என்ட்ரியில் ஒரு ஃபினான்ஸ்க்கு வந்து ஒரு அட்வைசராக தான் வந்தார். அதுக்கப்புறம் he has been made into கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க். அதுக்கப்புறம் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க்ல இருந்து தான் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகுறாங்க. ஓகே, okay, you also choose history. Okay, we will see what I can do. Okay, யாரை வேணாலும் எடுக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடின்னு மட்டும் கிடையாது. லேட்ரல் என்ட்ரியில் வந்து யாரெல்லாம் who and all they are fulfilling the criterias they can be taken. ஓகே, அந்த க்ரைட்டீரியாஸில் இருக்கவங்க எல்லாரையுமே வந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ அகெயின் illegal mining, encroachment, deforestation pose a threat to the Aravallis as a natural reserve. ஸோ illegal mining அப்படின்னும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, with respect to Aravali answer ரொம்ப important. It is the world's oldest mountain, one of the oldest mountain. It is not Himalayas. Okay, Himalayas is the highest and Himalayas is still growing for your information. ஏன்னா வந்து ஐசோஸ்டாட் சி அப்படின்னு சொல்லுவாங்க, சமநிலை, அது இன்னும் வந்து இமாலயா அடையவே இல்லை. அதனால தான் நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸு, எர்த்குவேக்ஸு இதெல்லாமே வந்து ஹிமாலயாஸில் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு. பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரவல்லிஸ், they are one of the world's stable oldest ecosystem.
இந்த ஆரவல்லிஸ் எங்கேருந்து எது வரைக்கும் ஆரம்பித்து எது வரைக்கும் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் குஜராத் த்ரூ ராஜஸ்தான், ஹரியானா டில் டெல்லி, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆரவல்லி மவுண்டன்ஸ் இருக்கும். திஸ் இஸ் அ யூனிக் எக்கோட்டோன். இக்கோட்டோன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் த ஜோன் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் ஒன் எக்கோசிஸ்டம் டு அனதர் எக்கோசிஸ்டம். ஒரு எக்கோசிஸ்டம்லேருந்து இன்னொரு எக்கோசிஸ்டமுக்கு டிரான்சிஷன் ஆகும் பொழுது வித் த மெர்ஜர் ஆஃப் தீஸ் டூ எக்கோசிஸ்டம் தேர் வில் பி அ நியூ எக்கோசிஸ்டம். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் வந்து எக்கோட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஹேவிங் அ ரிவர் அண்ட் தேர் இஸ் அ லேண்ட், லேண்டும் ரிவரும் சேரும் பொழுது இதுக்கு இன்டர் ஜங்ஷனில் வந்து தேர் ஃபார்ம்ஸ் மேங்க்ரோவ்ஸ், ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட், சதுப்பு நிலங்கள், வெட்லேண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம் இல்லைனா ஈகோட்டோன்னு சொல்லுவாங்க. தீஸ் ஈகோட்டோன்ஸ், அ வெல் டெவலப்டு ஈகோட்டோன் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஓகேங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்ஜ் ஸ்பீசிஸ்ன்னுவாங்க, பிகாஸ் ஆஃப் த ஹெட்ஜ் எஃபெக்ட். ஓகே, இதெல்லாம் வந்து ஈகோட்டோனுடைய சிறப்பு அம்சங்கள். அ நேரோ and it is a zone of tension because limited resources will be there, more biodiversity will be there. ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு ஈகோட்டோன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரவல்லி. ஓகேங்களா, அது எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது, குஜராத்லேருந்து டெல்லி வரைக்கும் இருக்குது, வயா ராஜஸ்தான், ஹரியானா. கிட்டத்தட்ட ராஜஸ்தானில் தான் 80% ஆரவல்லிஸ் ஆர் தேர். ஓகேங்களா, 80% ஆரவல்லிஸ் ஆர் தேர் இன் ராஜஸ்தான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ராஜஸ்தான் ஆக்குபைஸ் 80%. அண்ட் தென் இப்போ ப்ராப்ளம் என்ன எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த deforestation and human encroachment. Deforestation and human encroachmentனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, destruction of the hills, loss of vegetation, நடக்குது. இதெல்லாம் எழுதிக்கணும், நான் சொல்ல இதெல்லாம் எழுதிக்கணும். These are all main points. ஓகேங்களா, loss of vegetation, soil cover, அதுக்கப்புறம் upsetting the area's biodiversity. These are all problems because of the deforestation. அது வந்து impact, இது effect. Okay, causes, இது effect. So according to Union of Forest Research Organization, this is a conference, there is a conference. ஓகேங்களா, according to Union of Forest Reserves Research Organization, there is a world conference in Stockholm. ஓகேங்களா, இதன்படி என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a exchange between the ideas, exchange of ideas on climate change, loss of biodiversity and environmental pollution. இந்த 3 விஷயத்துக்கான அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த யூனியன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதில் வந்து நடக்குது. their conference has been held in Stockholm, Sweden. இந்த ஆர்கனைசேஷன் பற்றி ஒரு வாட்டி நெட்டில் போட்டு பார்த்துக்கோங்க என்ன ஏதுன்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இன் நியூஸ் வில் பி ஆஸ்க்ட் இன் யுவர் பிலிம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 3 விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஐடியாஸ் ஆன் climate change, loss of biodiversity and environmental pollution. These are your important themes in your UPSC. என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தீம்ஸில் இருந்து தான் கேள்வியே. climate change, loss of biodiversity, environmental pollution. இந்த 3 தான் triple planetary crisisன்னு சொல்லுவாங்க. These 3 are called as triple planetary crisis. Okay. So they wanted to have a sustainable policy. அதுக்கப்புறமா வந்து after 2000 to 2019 the forest area of Aravallis has decreased by 0.9%. Okay, because of the deforestation and mining activities நால தான் இது இந்த ப்ராப்ளம் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, சில இடங்களில் where there is low intervention or human intervention there is a low minimum problem. ஓகேங்களா, நிறைய ஹை பயோடைவர்சிட்டி இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோ மினிமம் இன்டர்வென்ஷன் இருக்குது. அண்ட் தேர் இஸ் அனதர் கான்செப்ட் கால்ட் அஸ் கார்பன் ஃப்ளக்ஸ். இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ கேன் பி ஆஸ்க்ட் இன் யுவர் பிலிம்ஸ். இந்த 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 இது இருக்குது பாருங்கள், கார்பன் ஃப்ளக்ஸுன்ட்டு. இந்த கார்பன் ஃப்ளக்ஸுங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்பன் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கார்பன் வித் லேண்டு, வாட்டர் அண்ட் ஏர். ஓகேங்களா, the carbon release is more அப்படின்னா நெகட்டிவ் கார்பன் ஃப்ளக்ஸ்னு அர்த்தம்.
the carbon absorption or sequestration is more அப்படின்னா positive carbon flux ன்னு அர்த்தம். ஓகேங்களா? So it is the exchange of carbon between the three levels, which is land, water and air. இதுதான் carbon flux. இந்த மாதிரியான கான்செப்ட் தான் மறுபடியும் கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் வி கேன் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can improve the ability, conservation and policy recommendation பார்த்தீங்கன்னா, we can improve the conservation through lidar technology, lidar based on technology, drone surveying. ஓகேங்களா? லேசர் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, we can ensure the protection. illegal மைனிங்லாம் வந்து நம்மளால் வந்து நோட் பண்ண முடியும். லிடார் மூலமாக, ட்ரோன்ஸ் மூலமாக we can watch the illegal mining. நெக்ஸ்ட் வந்து Aravali development authority we have to frame one development authority, and then mining bans-உமே வந்து நம்ம வந்து அந்த ரீஜனில் மேக் பண்ணணும். ஸோ these are the three important things which the government of India has to do to protect the Aravalis. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஆரவலிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எது கூடலாம் லிங்க் பண்ண முடியும்? இது வந்து நியூஸஸ். ஸோ ஒரு நியூஸை நீங்கள் எப்படிலாம் லிங்க் பண்ணலாம், இப்படி தான் வந்து நீங்கள் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ படிச்சிட்டிங்க, இப்போ வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு இன்டகிரேட் வித் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பாயிண்ட்ஸ். இப்போ இதை பார்க்கும் பொழுது பொலிட்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த டிபிஎஸ்பி, அதாவது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல், ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் த கவர்மெண்ட். அது என்ன பிரின்சிபல்? இட் இஸ் த லிபரல் பிரின்சிபல் ஆஃப் த கவர்மெண்ட் டு என்ஷூர் த சேஃப்டி ஆஃப் த என்விரான்மெண்ட். அது என்ன ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 48. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு இன்டகிரேட். அண்ட் தென் அகெயின் அதில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி லாஸையும் நீங்கள் இது பண்ணலாம். அப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, அது என்னது? ரஞ்சித் சிங் ஜட்ஜ்மெண்ட். அதில் கூட என்ன சொல்லியிருக்காங்க? டு ஹாவ் த ஃப்ரீ ஃப்ரம் எஃபெக்ட் ஆஃப் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, அதுவும் வந்து இது கூட நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். தென் அகெயின் வேறு எதை நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும்? என்விரான்மெண்டல் எத்திக்ஸை நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும். ஓகே, என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்கார்டிங் த என்விரான்மெண்ட், ஈகோசென்ட்ரிக் தியரி, இதை வந்து இது கூட ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளால் சொல்ல முடியும். வேறு எதுக்காக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸை நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்படின்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி படிக்கிறீங்களா, இதை எது கூடலாம் நம்மளால் வந்து பிரித்து வந்து பேச முடியும், எதெல்லாம் வந்து நம்மளால் ஃபிட் பண்ண முடியுங்கிறதையும் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஆர்கனைஸ்ட் இட் இன் யுவர் பிரெயின். அப்போ தான் உங்களால் யோசிக்கும் போது அழகாக டக்குன்னு ஒரு பாயிண்ட்டாக வரும். ஓகே, these are the study methodologies which I am suggesting you. பயந்துராதீங்க, இதெல்லாம் ஒரே நாளில் வராது. ஓகேங்களா? ஐயோ என்னென்னோ சொல்கிறாரே அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். பட் யூ ஹாவ் டு ட்ரை இட். ட்ரை பண்ணாமல் வராது. சிம்பிளாக நான் படிச்சுட்டேன், நான் பாஸ் ஆகிடுவேன். தட் இஸ் நாட் ஹவு இட் ஒர்க்ஸ். ஓகே சார், எனக்கு இதை கொடுங்க, இதை மட்டும் கொடுத்தா போதுமா? நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ கேட்குறவங்களுக்குன்னா நான் கோவப்படலை. பட் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்வத்துலையும் நம்மளுடைய ஸ்டடியோட மெத்தட் அந்த மாதிரி தான். சின்ன வயசுலேருந்தே இந்த கொஸ்டினா இதிலேருந்து இது வரைக்கும் படி, இதுதான் இதோட ஆன்சர், இப்படின்னு நம்ம குறித்து கொடுத்து ஸ்பூன் ஃபீடு பண்ணியே பழகி வளர்ந்து அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன கேட்குறீங்கன்னா, யூ ஆர் ஆஸ்கிங் அ டிஃபைன்டு போர்ஷன், அ டிஃபைன்டு டெக்ஸ்ட் புக், அ டிஃபைன்டு மெட்டீரியல். there is no such thing in UPSC. ஒரு டெஃபைனேஷனே கிடையாது. ஓகேங்களா? இதுக்குள்ளே படித்தா போதுமா? இதெல்லாம் படிங்க, அவ்வளோதான். இது சார் இதை மட்டும் படித்தா, சார் உங்கள் டிஎன்டியை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்லாம் கேட்பீங்க சில பேர். ஓகேங்களா? எதுவுமே போதாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அப்போ இதுவும் போதாதுன்னா தூக்கி போட்டு நம்ம கம்முன்னு இருக்கலாம், அப்படி தான் இருப்பீங்க. ஸோ தீஸ் கிளாஸஸ் ஆர் ஃபார் யுவர் கமிட்மெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ பேர் கமிட்டடாக இருக்கீங்க? ஒரு 2 மணி நேரம் உட்காந்து எவ்வளோ பேர் இதை கமிட்டடாக பார்க்குறீங்க? பிகாஸ் ஐ ஆம் சிந்தசைசிங் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃபார் த பாஸ்ட் 4 days into 2 hours and giving to you. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நான் கொடுக்கல. ஹவு டு see this information, the background of this information, history, அதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, all I am giving you.
ஸோ இந்த கமிட்மெண்ட்டே உங்களுக்கு இல்லைன்னா தென் வேர் யூ வில் கெட் திஸ். நானே படிச்சுப்பேன், நீங்களே என்ன படிப்பீங்க, எவ்வளோ படிப்பீங்க, படித்தாலும் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம். பயந்துராதீங்கன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் அட்வைஸ் பண்ணுறதே பயந்துராதீங்க. ஓகே, ஆகஸ்ட் 14 பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹஸ் டிக்ளேர்டு மங்கி பாக்ஸ் எம்பாக்ஸ் அவுட்பிரேக் இன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. ஓகேங்களா? ஸோ இட் ஹாஸ் பீன் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அ வேர்ல்டு எமர்ஜென்சி, ஹெல்த் எமர்ஜென்சி. இப்போது எம்பாக்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். பிகாஸ் வைரஸ் இல்லைனா டிசீஸ் இன் நியூஸ் வந்து ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது. எம்பாக்ஸ் ஆர் மங்கி பாக்ஸ் ஆர் ரேர் ஜூனாட்டிக் டிசீஸ். ஜூனாட்டிக் டிசீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா த டிசீஸ் which has been spread from animals to humans னு அர்த்தம். These are called as zoonotic disease. Okay, and they are of the genus of orthopox virus. Orthopox virus அதுக்கப்புறம் family of pox vividex. இதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் வந்து மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது, எம்பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் வந்து எம்பாக்ஸ் வைரஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு த ஹியூமன்ஸ் த்ரூ ஃபிசிக்கல் கான்டாக்ட். எப்படியெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? த்ரூ வாட் வேஸ்? த்ரூ த கான்டாக்ட் ஆஃப் ஹியூமன்ஸ். ஓகேங்களா? ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸ் கான்டாக்ட் ஆகும்போது, அதுக்கப்புறம் டைரக்ட்லி இன்ஃபெக்டட் ஃப்ரம் த பிளட்ஸு, ஃப்ளூயிட்ஸு, ஸ்கின்ஸு, அதுக்கப்புறம் வென் எவர் த ஹியூமன்ஸ் ஆர் கான்டாக்டட் வித் ரெஸ்பெக்ட் டு த அனிமல்ஸ். ஓகேங்களா? அதை டைரெக்டாக வந்து அது அனிமல்ஸ் வந்து கடிச்சிட்டு போயிடுது, இல்லைனா வந்து அதை நீங்கள் சாப்பிட்றீங்க அந்த ஃப்ளஷ்ஷு, அதெல்லாம் அதனாலையும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி கான்டாக்டட் வித் திஸ் டிசீஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதோட சிம்டம்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சிம்டம்ஸ் தாங்க இருக்கும். ஃபீவரு, சோர் த்ரோத்து, ஹெடேக்கு, ரேஷஸ்ஸு, லைக் திஸ் ஒன்லி இட் வில் கம். அண்ட் ஹூ ஆர் ஆல் த வல்னரபிள் செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ், ப்ரெக்னென்ட் விமன், அதுக்கப்புறமா வந்து ஹிம்யூனோ டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க, காம்ப்ரமைஸ் ஆனவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் மாதிரியான எய்ட்ஸ், ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா this disease can be affected. Okay, what is the line of treatment na? No specific treatment is there, no vaccine is there still for monkey virus. ஓகேங்களா? monkey pox. அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்மால் பாக்ஸ் உடைய வேக்சினை ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் WHO வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. அவ்வளோதானே தவிர there is no dedicated mass vaccine programs like small pox. ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியணும். அப்போ எங்கெங்கெல்லாம் இது அவுட் பிரேக் வந்தது? பாகிஸ்தான் மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்வீடனில் இப்போ ரீசெண்டாக அவுட் பிரேக் ஆச்சு, அப்புறம் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் எல்லாத்துலேயுமே வந்து அவுட் பிரேக் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு connect it with the need for the pandemic treaty. The need for the pandemic treaty. ஸோ அந்த பேண்டமிக் ட்ரீட்டி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அதை போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் how you have to connect the current affairs one by one. You have to connect it. Okay, connect it and read it. In the Aravali range, do the archaeological evidence and residues remain where any identification tags provided to this range? Identification tags in illa, there are some important informations with respect to Aravalis which you have to link it. First of all, Aravali உடைய highest range எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு ஷைக்கியா range அப்படின்னு ஒரு range இருக்கு. And this is where the Mount Abu is there, which has religious significance also. ஜெயின் டெம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட் அபுல வந்து நிறைய இருக்குது. இதை கட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியாஸ் ஆஃப் குஜராத்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய சாளுக்கியாஸ் ஆஃப் குஜராத்தில் பீமான்னு ஒருத்தர் இருக்கார். பீமா 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள், பீமாவும் இம்பார்ட்டண்ட்டான ஆள். பீமாவுடைய மினிஸ்டரான வஸ்துபாலா அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜெயின டெம்பிள்ஸ்லாம் வந்து கட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் இதுக்கு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ரீசண்டாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸாக இதை அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதர் கன்சர்வேஷன் ரிசர்வ் இதை வந்து டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. இந்த ஆரவல்லி ரேஞ்சு எந்த ரேஞ்சை வந்து அதர் கன்சர்வேஷன் ரிசர்வாக அறிவிச்சாங்க அப்படின்ட்டு. திஸ் இஸ் ஆரவல்லி ரீஜன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது.
டேகிங்னு எதுவும் இல்லை. ஓகே, பட் இட் இஸ் எ எக்கோ சென்சிட்டிவ் ஜோன். ஓகே, does the Western Ghats have an authority similar to Aravali? இல்லை இல்லை, ஆரவலியிலே அத்தாரிட்டி கிடையாது, நம்ம உருவாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, வித் ப்ளூ பிரிண்ட்னா என்னன்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னு புரியல, பட் ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹவு அ ஃபாரின் கவர்ட் குரூப் வாஸ் யூஸிங் Chatgpt டு இன்ஃப்ளூயன்ஸ் த US எலெக்ஷன்ஸ். ஒரு ஃபாரின் கவர்ட் குரூப் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இரானியன் குரூப் எப்படி வந்து Chatgpt-யை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, Chatgpt-யே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு. ஓகேங்களா, எங்களை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தே ஆர் டிஸ்ட்ரக்டிங் த US எலெக்ஷன் எக்கோசிஸ்டம். இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் இன்ஜினியரிங்னா த்ரூ த சோஷியல் டிவைசஸ், சோஷியல் மீடியா டிவைசஸ், the users of these social media can be influenced in such a way that their preferences can be changed. ஓகேங்களா, அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸோடைய இன்ஃப்ளூயன்ஸை நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங். இப்போ நீங்கள் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தேவையே இருக்காது அந்த ப்ராடக்ட்டு, ஆனால் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு உங்களை வாங்க வச்சுருவாங்க. ஒரு இன்னொரு ரீல்ஸில் வந்து இந்த படம் செமையாக இருக்குது, இந்த படத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த படத்தை உங்களை பார்க்க வச்சுருவாங்க. ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் சோஷியல் இன்ஜினியரிங், வேர் யுவர் மைண்ட்ஸ் வில் பி டியூன்ட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு தட் நம்ம நினைப்போம் நம்ம தான் அந்த டெசிஷன் எடுத்தோம் அப்படின்ட்டு, பட் it will be influenced by the social media. This is called as social engineering. So with the power of social media, the disinformations can be propagated. Disinformations அதாவது வந்து இப்போ US எலெக்ஷனில் என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா LGBTQ ரைட்ஸு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்டீன் இஷ்யூ, அதுக்கப்புறம் வெனிசுலா இஷ்யூ, இந்த மாதிரியான சென்சிட்டிவ் இஷ்யூஸில் நிறைய டிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை Chatgpt மூலமாக உருவாக்கி ஸோ இட் வில் பி அத்தன்டிகேட். ஏன்னா Chatgpt-ல நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம், ப்ராம்ப்ட் கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் அ நியூஸ் ரிகார்டிங் ஃபேக் நியூஸ்னே கொடுக்கலாம், அது உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா, டெவலப் அ நியூஸ் ரிகார்டிங் த LGBT இஷ்யூ. LGBT இஷ்யூக்கு கமலா ஹாரிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து அத்தன்டிகேட்டாக நம்மளால் சொல்ல முடியும், அத்தன்டிகேட்டாக வந்து உருவாக்குற மாதிரியே பண்ண முடியும் நம்மளால். ஸோ இதை வந்து எக்ஸ் தளத்தில், அதுக்கப்புறமா வந்து ட்விட்டரில், அதுக்கப்புறம் எக்ஸ் தளன்றதே இப்போ ட்விட்டர் தான். ஓகேங்களா, ட்விட்டரில் இல்லைனா வந்து ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாவோ ஷார்ட்ஸாவோ ஒரு டெக்ஸ்டாவோ பதிவேக்கம் இருக்கும்போது அதை பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மக்கள் அவங்களுடைய ஓட் ப்ரிஃபரன்ஸை வந்து வேறு வேறு கேண்டிடேட்டுக்கு மாற்றுறதுக்கு வழிவகைகள் இருக்குது. ஸோ இதுதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Chatgpt மூலமாக நடக்குதுன்னு Chatgpt-யே கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கு அது ஒரு பேர் வச்சுருக்கு, அந்த பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ம் 2035. ஓகே, ஸ்டார்ம் 2035. ஓகேங்களா, ஸோ தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வேர் இதோடைய தாக்கம் எது வரைக்கும் இருக்குது, இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறத ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் மூலமாக நம்மளால் வந்து அந்த கேட்டகரி மூலமாக வந்து Chatgpt-யை வந்து உருவாக்குது. அப்போ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ப்ரூக்லின்ஸோடைய பிரேக் அவுட் ஸ்கேல்னு ஒரு ஸ்கேல் இருக்குது, இதையும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரூக்லின்ஸ் பிரேக் அவுட் ஸ்கேல், இதில் விச் மெஷர்ஸ் த இம்பேக்ட் ஆஃப் கோவர்ட் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா, அதில் கேட்டகரி 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. கேட்டகரி 2ல் வந்து இதை ப்ளேஸ் பண்ணுது, அதாவது வந்து ரொம்ப மைல்டான டிஸ்ரப்ஷன்ஸ் தான் இருக்கும்னு Chatgpt-யே வந்து யோசிக்குது. ஓகேங்களா, ஆனால் இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரூக்லின்ஸ் பிரேக் அவுட் ஸ்கேலை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர் ஆர் அதர் சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ், சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸ். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் அவுட்ஃபிட் வந்து OpenAI கால்ட் அஸ் பேட் கிராமர் அப்படிங்கிற ஒரு OpenAI யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அண்ட் தேர் இஸ் அனதர் ரஷ்யன் இன்வால்மெண்ட் டாப்பிள்கேங்கர் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன், இதுவுமே பிகாஸ் ஆஃப் திஸ் யூஸிங் த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ். அப்புறமா வந்து இஸ்ரேலி ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது நேம்ட் அஸ் ஜீனோ, அப்புறம் சைனீஸ் ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது ஸ்மாமோஃபுல்லச். ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு சார் நம்ம படிக்கணும், இதை எதில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா
we have internal security. In internal security social media அப்படிங்கிற ஒரு பிரிவே இருக்கு. ஓகேங்களா, அதில் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். Because it is not only about US elections, it is also about the theme of election, disrupting the social cultural values of the people. இதன் மூலமாக நீங்கள் என்ன வேணா பண்ணலாம் இல்லைங்களா. ஒரு கலவரத்தை உண்டாக்கணும்னா உண்டாக்கலாம். It can be tailor made, it can be structured. ஒரு கலவரத்தை ஒரு இதுவை உங்களால் வந்து ஈஸியாக டிஸ்இன்ஃபர்மேஷன் ஃபேக் நியூஸை பரப்பி உங்களால் உருவாக்க முடியும். மக்களுக்கு அந்த பற்றின அவேர்னஸ் இல்லை அப்படின்னா they will be fall into the trap of the people. ஓகேங்களா, இந்த மாதிரியான பீப்புளுக்கு அவங்க வந்து ட்ராப்புக்கு ஃபால் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் மக்களை வந்து அவேர்னஸ் படுத்த வேண்டிய கடமை வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரியான ஃபேக் நியூஸஸ் இப்படியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கைண்ட்லி செக் வெதர் திஸ் இஸ் அ நியூஸ் ஆர் அ ஃபேக் நியூஸ், டிஸ்இன்ஃபர்மேஷனா அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இந்த ஏரா ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஓகே, அதே மாதிரி இந்த பேரெல்லாம் வந்து ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. Next is from the brink of back to the brink. So recently வந்து the elections for the Sri Lankan elections வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ஃபார் த பிரசிடெண்ட். ஓகே, அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி ஸ்ரீலங்கா ஹஸ் ஃபேஸ்டு த ப்ராப்ளம் ஆஃப் எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, அது எதனால் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் 3-4 important reasons which Sri Lanka has itself inflicted among it. அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வந்து த ஹிட் ஆஃப் டூரிசம் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அடி வாங்குதுங்க. எப்படி அடி வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தேர் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸோடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டால் ஃபஸ்ட்டு வந்து தமிழ்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் லேட்டர் தமிழ்ஸோடைய அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் 2009 வந்து முடியுது, அந்த போர் முடியுது, சிவில் வார். அதுக்கப்புறம் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் பீப்புள். ஓகேங்களா, இவங்களை அந்த இந்த மைனாரிட்டிஸை வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை வந்து மிஸ்மேனேஜ் பண்ணதுனால தேர் இஸ் அ ஈஸ்டர் பாம்பிங் வந்து நடக்குது. அந்த ஈஸ்டர் பாம்பிங்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் பாம்பிங் அதை யார் வந்து இது பண்ணுறாங்கன்னா ISIS அஃபிலியேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஈஸ்டர் பாம்பிங்ஸை பண்ணுறாங்க. அப்போ பாம்பிங் அப்புறம் சிவில் வார், திஸ் அஃபெக்டட் த லோக்கல் டூரிஸ்ட் பொட்டென்ஷியலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் ஈஸ்டர் பாம்பிங்ஸ் நடக்குது, கோவிட் நடக்குது, டூரிசம் காலி. அண்ட் தேர் கரப்ஷன் இன்னொரு ஒரு பெரிய இது கோத்தபயா ராஜபக்சேவாக இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்சேவாக இருக்கட்டும், தேர் ரெஜிம்ஸ் ஆர் அத்தாரிட்டேரியன் ரெஜிம்ஸ் வில் பி மேட் authoritative and corrupt. ஓகேங்களா, ஓவர் த இயர்ஸ். அப்போ தேர் கரப்ட்னஸ் எதில் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் எலிஃபென்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு அழைக்கப்படக்கூடிய ஹம்பன்டோட்டா போர்ட். ஓகேங்களா, இந்த ஹம்பன்டோட்டா போர்ட்டில் எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செயல்பாடுமே இல்லை. ஓகேங்களா, ஆனாலுமே வந்து அதில் பல பில்லியன் டாலர்ஸை வந்து செலவு பண்ணி கட்டுறாங்க வித் த இன்டென்ஷன் ஆஃப் BRI, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்காக வந்து அதை கட்டுறாங்க. ஓகேங்களா, அதுக்கு நிறைய கரப்ஷன், நிறைய பணம் வாங்கி தான் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றம் இருக்குது. ஓகே, அந்த குற்றச்சாட்டு இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்ரீலங்காவுடைய எக்கனாமி வேர் தே ஹவ் டெலிபரேட்லி இன்ட்ரடியூஸ்ட் 100% ஆர்கானிக் ப்ராடக்ட். 100% ஆர்கானிக்காக தான் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வரணும் அப்படிங்கிறதுக்காக வாட் தே ஹவ் டிட் இஸ் தே ஹவ் what to say restricted இல்லைனா வந்து they have made imports of fertilizer zero. ஃபர்டிலைசரே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிசியை வந்து உருவாக்குறாங்க. அப்போது இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசரே இல்லாதப்ப அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து டிராஸ்டிக்காக கம்மியாகிடுது. அப்போ ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும்போது இன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுது. இன்ஃப்ளேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதிகமாகுது. அந்த அத்தியாவசிய பொருட்கள், அதுக்கப்புறம் ஃபியூவல், இது எல்லாமே வந்து அதிகமாகிடுது. ஸோ இது ஒரு கிரைசிஸுக்கான இம்பார்ட்டண்ட்டான ரீசன். அதே மாதிரி their economy is also based on டீ எக்ஸ்போர்ட்.
அப்போ டீ எக்ஸ்போர்ட்டும் கம்மியாயிடுது. ஓகேங்களா, வெறும் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் மட்டுமே ஆர்கானிக் உரங்களை மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால டீயோடைய அந்த ப்ரொடக்ஷனும் கம்மியாயிடுது. அப்போ டீ எக்ஸ்போர்ட்டும் கம்மியாயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் எக்கனாமி இஸ் ஆல்சோ நாட் டைவர்சிஃபைடு. டைவர்சிஃபைடு இல்லாமல் வெறும் தே ஆர் ஆல்சோ டிபெண்ட் ஆன் டெக்ஸ்டைல்ஸ். ஓகே, அப்போ டூரிசம், டீ, டெக்ஸ்டைல், இந்த 3 T's தான் வந்து எக்கனாமி ஆஃப் ஸ்ரீலங்காவே. ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அடி வாங்கிடுது. அடுத்து ஆஃப்டர் இன்டர்நேஷ்னல் சுச்சுவேஷன்ஸ் லைக் ரஷ்யா உக்ரைன் வார், சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து ரெட் சீல நடக்கக்கூடிய ஹவுத்தீஸ் ரிபெல்லியனால் நிறைய ஷிப்ஸ் வந்து போக்குவரத்து இல்லாமல் போகுது. அப்போ அந்த போர்ட்டோடைய ஆப்ரேஷன், கொலம்போ போர்ட் மாதிரியான ஆப்ரேஷன்ஸும் வந்து தடைப்படுது. ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ்னால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஹஸ் பிகம் நியர்லி பேங்க்ரப்ட். ஓகே, நவ் தே ஆர் ஸ்லைட்லி ரெக்கவரிங். ஓகே, அந்த கோத்தபய ராஜபக்ஷ வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு போராட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அகராலயா மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அகராலயா மூமெண்ட் அந்த அவருடைய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இதுவுமே இதுக்கு காரணம். ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோத்தபயா ராஜபக்ஷே ஹஸ் ரெடியூஸ்டு த டாக்ஸஸ். டேக்ஸ் ரேட்டை வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 22லேருந்து 15க்காக ஸ்லாஷ் பண்ணுறாரு. அப்போது லோக்கல் ட்ரெஷரியுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு இல்லாமல் போயிடுது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ்னால தான் வந்து ஸ்ரீலங்கா வந்து இவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டுச்சு. இப்போ வந்து அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு give autonomy to the provincial councils. ஓகேங்களா, நார்தன் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மைனாரிட்டிஸ் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அவங்க எப்பயுமே கேட்ட அந்த 13th amendment அதை வந்து முழுமையாக செயல்படுத்தி தரணும். இப்போ அடுத்த ரெஜிம்லையாவது அதை செயல்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ அந்த தமிழ் மைனாரிட்டிஸோடைய கோரிக்கையாக இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கு தேவை முழுமையான அந்த அட்டானமி, ப்ரொவின்ஷியல் அட்டானமி, வேர் தே கேன் கண்ட்ரோல் தேர் லேண்ட், போலீஸ், இந்த பவர்ஸோடு சேர்ந்த ஒரு அட்டானமி தேவை, ஒரு ட்ரூ ஃபெடரலிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் தேவை அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. இதை 13th amendmentல ஆல்ரெடி வந்து அவங்க வந்து நிறைவேற்றிருக்காங்க. பட் இட் இஸ் பார்ஷியலி இம்ப்ளிமெண்டட். ஓகேங்களா, சர்டன் அட்டானமஸ் ப்ரீச்சர்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர முழு அட்டானமியாக அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ தே ஹாவ் டு கிவ் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு இது முடிச்சிருக்காங்க பாருங்கள், ஃபங்க்ஷனல் டெமோக்ரஸி இஸ் அ ஸ்டெப் டு ஃபிக்ஸிங் த எக்கானமி. இதை வந்து ஒரு கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிஸ்கஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, ஃபங்க்ஷனல் டெமோக்ரஸி இஸ் த ஸ்டெப் டு ஃபிக்ஸிங் த எக்கானமி. ஸோ இதை எப்படி எழுதலாம், டெமோக்ரஸியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை இன்ட்ரடக்ஷனாக கொடுக்கலாம். டெமோக்ரஸி ஹவு இட் கேன் பி என்ஷூர் எக்கானமி அப்படிங்கிறத சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் டெமோக்ரஸியோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ரூல் ஆஃப் லா வந்து மெயின்டைன் ஆகும், இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகும், டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் ஆகும். இதனால் எக்கனாமி எப்படியெல்லாம் வளரும். ஓகேங்களா, இன்க்ளூசிவ் டிசிஷன் மேக்கிங், இன்க்ளூசிவ் க்ரோத், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி யூ கேன் ரைட் இட். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ ஹவு தே கேன் ஸ்ட்ரக்சர் அ கொஸ்டின், how they can answer. அப்போ டிஸ்கஷன் வரும்பொழுது you can also give the counter productive style. ஓகேங்களா, கிரிட்டிக்கலி டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்கனாமினால் எல்லாமே வந்து ஒரு டெமோக்ரஸினால் வந்து ஒரு இது நடக்காது. அத்தாரிட்டேரியன் ரெஜிம்லேயே கூட நல்ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். யூஏஇலாம் பார்த்தீங்கன்னா துபாயெலாம் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் அட்டானமி, இது அட்டாக்ரஸி இல்லைனா வந்து மொனாக்ரஸியாக இருக்காங்க. பட் தே ஆர் ஆல்சோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கனாமிஸாக இருக்காங்க. ஸோ இப்படியும் நீங்கள் வந்து கவுண்டர் பாயிண்ட் பண்ணலாம். இஃப் இட் இஸ் கிரிட்டிக்கலி டிஸ்கஸ், கிரிட்டிக்கலி அனலைஸ், டிஸ்கஷன் கேட்குறாங்கன்னா இதை மட்டும் கனெக்ட் பண்ணி எழுதி கன்க்ளூஷன் ஒன்று போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கேரளா ரிசர்ச்சர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே ஹவ் டெவலப்ட் அ பிரேக் த்ரூ சைனைடு சென்சார். ஓகேங்களா, சைனைட் சென்சார்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கேரளா ரிசர்ச்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த சைனைடு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பொட்டன்ட் டாக்ஸின் is present in various fruits, plants and microorganisms. இப்போ சைனைடு பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு கெமிக்கல், அது வந்து தயாரிக்கப்படுறதுன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. இட் இஸ் ஆல்சோ present in natural items. ஆல்மண்ட் மாதிரி, அதாவது வந்து அது என்னது ஆல்மண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாதாம், இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைனைடு இருக்குது. அதனால தான் நைட்டில் ஊற வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு 5லேருந்து 10 சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய சாப்பிட்டிங்கன்னா வைல்டு ஆல்மண்ட்ஸ்
have more cyanide concentration. ஓகேங்களா, 50 சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு சிலர் வந்து இறக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது, 50-100 சாப்பிட்றாங்க அப்படின்னா. ஓகே, அப்போது இந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய சைனைடு வந்து போர்ட்டபிள் வாட்டரில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி கலக்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தடை வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அந்த லிமிட்டிங் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனைடோடைய அந்த போர்ட்டபிள் வாட்டரில் கான்சன்ட்ரேஷன் ஷுட் பி பிலோ 0.19 mg per liter. சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பெர்மிசிபிள் லிமிட் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஏன்னா மெர்க்குரி பொல்யூஷன் 2023 கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. 2023 கொஸ்டினை போய் பாருங்கள். ஓகேங்களா, அதில் there is a permissible limit for the mercury pollution ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேங்களா, அப்போது சைனைடு பொல்யூஷன்னு ஒரு பொல்யூஷன் தானே, அப்போ அதுக்கு ஒரு பெர்மிசிபிள் லிமிட் இருக்குன்னாவது உங்களுக்கு தெரியணும்ல. இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்கிறது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த அடிப்படையில் ஒரு விஷயத்தை கேட்குறானோ அதே அடிப்படைகளில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போ சைனைட் பொல்யூஷனுங்கிறது ஒரு பொல்யூஷன், மெர்க்குரி பொல்யூஷனுங்கிறது ஒரு பொல்யூஷன். ஓகேங்களா, இதை ஈக்குவேட் பண்ணுறீங்க அப்படின்னா மெர்க்குரி பொல்யூஷன் நேச்சுரலாக மேன்மேடா, மெர்க்குரி பொல்யூஷன் அப்போ சைனைட் பொல்யூஷனும் அதை படிக்கணும், நேச்சுரலாகவும் இருக்கும் மேன்மேடாகவும் இருக்குது. அடுத்து பெர்மிசிபிள் லிமிட் இருக்குது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி அப்போ இதுக்கும் ஒரு பெர்மிசிபிள் லிமிட் இருக்கா இல்லையான்றதை கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும்போது அதெல்லாம் தான் ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மெர்க்குரி பொல்யூஷனுக்கு ஒரு கன்வென்ஷன் இருக்குது, அந்த கன்வென்ஷன் பேர் வந்து மினமாட்டா கன்வென்ஷன். அந்த மாதிரி சைனைட் பொல்யூஷனுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து உக்ரைன் யூஸ்டு US மேடு ராக்கெட்ஸ் டு டெஸ்ட்ராய் த பிரிட்ஜ் இன் கர்சக் ரீஜன். கர்சக் ரீஜனை வந்து தாக்கியிருக்காங்க உக்ரைன். ஓகேங்களா, அந்த US மேடு அந்த ராக்கெட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஹிமார்ஸ், HIMARS. அப்போ பிளேசஸ் அண்ட் நியூஸில் கர்சக் எங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா, கர்சக் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டல் கிவி. கர்சக் வந்து ரஷ்யாவுடைய இந்த ரீஜனில் இருக்குது. ஓகேங்களா, சென்ட்ரல் சதர்ன் ரீஜனில் இருக்குது. ஓகே, அண்ட் தென் வந்து கிளைமேட் ஆஃப் திஸ் கர்சக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்லி கான்டினென்டல். அதுக்கப்புறமா வந்து ஒரு ரிவர் இருக்குது. ஓகேங்களா, சயம் ரிவர்னு ஒரு ரிவர் இருக்குது, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இது கிரீமியா. அதுக்கப்புறம் இந்த டொனஸ்க் அப்புறமா வந்து லுசாங்க், இந்த 2 ரீஜனையும் வந்து இப்போ வந்து ரஷ்யா வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஓகே, உக்ரைன் வாரில். இதுக்கு முன்னாடியே 2014 இந்த கிரீமியன் பெனின்சுலாவை ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்தியா நீட்ஸ் டு லிஃப்ட் ஜாப் க்ரோத் வயா ரிஃபார்ம்ஸ் IMF கோபிநாத். ஸோ கீதா கோபிநாத் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா IMF உடைய டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறவங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா நீட்ஸ் டு ஹாவ் டு இம்ப்ரூவ் த டெப்த் அண்ட் குவாலிட்டி ஆஃப் இட்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம். எஜுகேஷன் சிஸ்டமை வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். அந்த கேப் பிட்வீன் த ஸ்கில் அண்ட் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த ஸ்கில் இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. அப்போ எஜுகேஷனை கொடுக்கறதோட சேர்த்து யூ ஹாவ் டு ஆல்சோ இன்பில்ட்லி கிவ் ஸ்கில்ஸ் டு த பீப்புள் ஸோ தட் தே கேன் பி வாட் டு சே எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ எம்ப்ளாயபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லை வந்து கொடுக்கணும். இண்டஸ்ட்ரி வாட் இட் நீட்ஸ் யூ ஹாவ் டு கிவ் இட் எ ஸ்கில். ஷார்ட் டேர்ம் ஸ்கில்ஸோ இல்லைனா வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்கில் தேவை, நீங்கள் ஒரு ஸ்கில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அது பிரயோஜனம் கிடையாது. யூ கான்ட் பி அயர்டு. ஓகேங்களா, அப்போது இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி ஸ்கில் தேவைப்படுதோ அதோட சேர்த்து இதை சிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு டிசிஷனாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் we have to ensure the participation of the women workforce. Women workforce-யுமே வந்து participation வந்து ரொம்ப ரொம்ப important, which is lingering around 35% in India. It is very very low when compared to other countries like China or Japan. இதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா they have the women participation rate around 67 to 70%. இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, which is why the GDP of the country is also very low. Okay, and then another important thing which she is recommending is
India has to cut the tariffs, import tariffs வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ குளோபல் சப்ளை செயினில் உங்களால் வந்து சேர முடியாததுக்கு காரணம் வந்து இந்த டேரிஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கிறது தான். ஸோ யூ ஹாவ் டு கட் டவுன் யுவர் டேரிஃப்ஸ், இம்போர்ட் டேரிஃப்ஸ் வந்து கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? And then again another area which he is advising in India is with respect to the corporate investment. கார்ப்பரேட்டுக்கு நம்ம வந்து டாக்ஸ் கட் கிட்டத்தட்ட வந்து 1,60,60,000 கோடி நம்ம பண்ணியிருக்கோம் ஃபார் த பாஸ்ட் 5 to 6 years. பட் இட் ஹாஸ் நாட் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன்டு இன்வெஸ்ட்மெண்ட். எனி கீ இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகலை. கீ இன்வெஸ்ட்மெண்ட்டாக டிரான்ஸ்லேட் ஆனால் மட்டும்தான் இட் வில் பி இன்க்ரீஸிங் அவர் கேபிட்டல் பொட்டன்ஷியல், இட் வில் இன்க்ரீஸ் அவர் எம்ப்ளாயபிலிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் ஆகும், கேபிட்டல் பொட்டன்ஷியல் ஆகும். அது அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும். But even though the corporates have enjoyed the tax cut, it has not been translated into the capital investment. The public investment, government oda investment irukattum illana vandu private investments in the real estate household investments irukattum idella increase aayirukku. But capital investment or corporate investment is low, still low, which is not a good sign for an economy which is growing in 7% அப்படிங்கறாங்க. And there is another important thing which she is advising is with respect to our readiness in the AI. AI வளரும்போது வளர்ற இதுல நம்ம கண்ட்ரி எந்த அளவுக்கு வந்து ரெடியா இருக்கு அப்படிங்கற அந்த AI readiness index. This she has categorized India with a moderate level, intermediate level of preparation. Intermediate level ல வந்து உங்களுடைய preparation இருக்கு அப்படினு வந்து she has categorized the India. ஓகேங்களா? ஏஐக்கு எது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிப்பேர்டாக மோஸ்ட் ப்ரிப்பேர்டு கண்ட்ரி இந்த ஏஐ வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ பிலிம்ஸ் ஃபேக்ட், யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜூ ஃபார்மாஸ்கோபி. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சைனாவுடைய லீஸ் ஆன் ஹம்பன்டோட்டா போர்ட்டில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியலைங்க. பட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஹவ் கன்ஸ்ட்ரக்டட் திஸ் போர்ட், ஹம்பன்டோட்டா போர்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க, விச் ஹாஸ் பீன் த வேர்ல்ட்ஸ் லீஸ்ட் பிஸியஸ்ட் போர்ட். ஓகேங்களா? எந்த ஷிப்பும் வரல, யாரும் வரல, காற்று ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சைனாவுக்கு கொடுக்க வேண்டிய கடனை இவங்களால் கொடுக்க முடியல. ஸோ வாட் தே ஹவ் டிட் இஸ் தே ஹவ் ரோட் 99,000 years or 99 years, I don't know, 99 years லீஸ்க்கு அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க, ஹம்பன்டோட்டா போர்ட். ஸோ திஸ் போர்ட் வில் ஆக்ட் as a sovereign entity of China இப்போ. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய ஷிப்பை அவங்களால வச்சுக்க முடியும். this can be a sovereign body, sovereign பாடியாக வந்து இந்த போர்ட்டை வந்து அவங்களால ஆக்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய அந்த ஸ்பை ஷிப்ஸை வந்து வச்சுக்க முடியும். ஸோ கண்டெய்னர் நம்மளுடைய அந்த சப்மரைன்ஸை அவங்களால கண்காணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரியான த்ரெட் இருக்குது. ஓகே, இந்த ஹம்பன்டோட்டா போர்ட்னால. திஸ் இஸ் தேர் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் சரௌண்டிங் இண்டியாஸ் த்ரூ த நெய்பரிங் கண்ட்ரிஸ் போர்ட்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிட்டகாங் போர்ட், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹம்பன்தோட்டா போர்ட், அந்த சைடு பார்த்தீங்கன்னா கராச்சி. ஓகேங்களா? கோதார் போர்ட். ஸோ இப்படி வந்து சரௌண்டிங், சைனா இஸ் சரௌண்டிங் இந்தியா. ஓகே, உக்ரைன் இஸ் அ ஸ்மால் கண்ட்ரி. உக்ரைனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பிக் கண்ட்ரி தாங்க. ஓகே, ரொம்ப ஸ்மால்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஏஷியான்னு சொல்ல மாட்டாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஆல்சோ கிளைம் தெம் ஆஸ் யூரோப்பியன்ஸ், தே ஓன்ட் கிளைம் தெம் ஆஸ் ஏஷியன்ஸ். அவங்க ஏஷியன் சைடில் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலுமே த பாப்புலேஷன் இஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆன் த யூரோப்பியன் சைடு. அவங்க வந்து ஒரு யூரேஷியன் கண்ட்ரி. அவங்களுடைய வளங்கள் எல்லாமே வந்து ஏஷியன் சைடில் இருக்கும். பட் அவங்களோட பாப்புலேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே வில் பி மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட்டட் ஆன் த யூரோப்பியன் சைட். ஓகே,
இவ்வளோ நாள் எப்படி உக்ரைனால் அட்டாக் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஹெல்ப் ஆஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். தே ஆர் ப்ரொவைடிங் த மென்ஸ் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து ரஷ்யாவுக்கு எதிராக வந்து இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் தே கேன் ஃபைட். அதுவுமே வந்து ப்ரொலாங்டாக தான் இருக்குது. பட் we will see what it can do. அப்போது இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா inefficiency of the ரஷ்யாவுடைய tactics. ஸோ தே பிலீவ்டு in their tankers அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இட் கேன் ஓவர் ரைடு தெம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பட் ரஷ்யாவோட டேங்கர்ஸ் இட் ஹாஸ் பீன் ப்ரிசைஸ்லி டிஃபீட்டட் பை த அன்மேன்டு ஏரியல் ட்ரோன்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் டேங்கர்ஸ்லாம் வந்து டிஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பெர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஹவுசிங் லோன்ஸ் கம்ஸ் அண்டர் த லைன் ஆஃப் கிரெடிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் கேன் கம். ஓகேங்களா, லைன் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது பட் இட் இஸ் மோஸ்ட்லி கிவன் டு அ கண்ட்ரி டு கண்ட்ரி. ஓகேங்களா, அப்படி தான் கொடுக்குறாங்க. ஹவுசிங் லோன்லாம் பெருசாக வராது. நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் லோன் தான், லைன் ஆஃப் கிரெடிட்லாம் கிடையாது. ஓகே, எம்ப்ளாயபிலிட்டி ரிலீஸ், எஸ் தே கேன் ஆஸ்க். இப்போ ரீசெண்டாக வந்து PM உடைய 5 point ஸ்கீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, விச் ஐ ஹவ் தாட் இன் இந்த பட்ஜெட் செஷன் அப்போ நான் நடத்தினேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிலிம்ஸ்லேயும் கேட்கலாம். இட் கேன் பி யூஸ்ட் இன் யுவர் மெயின்ஸ் ஆல்சோ. யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். ஓகே. ஸோ இதை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஜூ ஃபார்மஸ்கோனோபி. ஓகேங்களா, ஜூன்றது அனிமல், அப்புறம் ஃபார்மஸ்கோனோபி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்டடி விச் இஸ் ரிலேட்டட் டு த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பிளான்ஸ் அண்ட் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா, ஜூ ஃபார்மசோஸ்கோபி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் வந்து அவங்களே வந்து செல்ஃப் ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு இருக்கிற வைல்டு பிளான்ஸை வச்சு அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே இருக்கும் பாருங்கள், ஓகே எங்கே இருக்குன்னு நல்லா கண்டுபிடிக்க முடியல. பட் சின்ன சின்ன பிளான்ஸு, சாயில்ஸு, லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த மாதிரி வந்து வச்சு அவங்களே அவங்கள ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் வந்து திஸ் திங். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் இந்தோனேஷியா ஒரு ஓரங்குட்டான், இதுக்கு பேர் தான் ஓரங்குட்டான். ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹியூமன்ஸோடைய ஒன் ஆஃப் அந்த ஏப் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஒன் ஆஃப் த இதுக்கு வி ஹவ் ஷேரிங் DNA 99% ஆஃப் த DNA வித் ஏப்ஸ், ஒராங்குட்டான்ஸ், ஓகே, கபாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூடலாம் வந்து நம்ம வி ஆர் ஷேரிங் இட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஆக்டிவ்லி செல்ஃப் ட்ரீட்டட் த ஃபேஷியல் வூண்ட்ஸ். இந்த வூண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வூண்டு. இந்த வூண்டை வந்து அது வந்து செல்ஃப் ட்ரீட் பண்ணிக்குது. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அனிமல்ஸும் இதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இருக்கவும் செய்யுது. வேறு என்னென்ன அனிமல்ஸ் இந்த மாதிரி வந்து செல்ஃப் ட்ரீட் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஏப்ஸ், monkeys, reindeer, bears and some birds. ஓகேங்களா, இன்னும் சொல்லப்போனால் டாக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கேட் தெம்செல்ஃப் வித் த சூவிங் கிராஸை வந்து சூவ் பண்ணி என்ன பண்ணுனா ரொம்ப கசக்குமா, அப்போ என்ன பண்ணுன்னா வாமிட் எடுக்குமா. ஸோ தட் இட் கேன் கிளியர் எனி இன்ஃபெக்ஷன்ஸ் வித்தின் their ஸ்டொமக். ஓகே, அந்த மாதிரி செல்ஃப் ட்ரீட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் லெமூர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஓகேங்களா, லெமூர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமரிட் லீவ்ஸ், அதாவது வந்து டிப் ஆஃப் த டேமரிட் லீவ்ஸ், புளி மரம் இருக்குது பார்த்தீங்களா, புளிய மரம், அதோடைய ட்ரீஸை வந்து டிப் ஆஃப் த ட்ரீஸை வந்து சாப்பிடுமா டு மில்க் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா வந்து ப்ரெக்னென்ட் எலிஃபண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்யாவில் இந்த போரோஜினிஸ் அப்படிங்கிற அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ட்ரீஸை வந்து சாப்பிடுமா டு இன்டியூஸ் பெயின், ப்ரெக்னென்ட் பெயினை வந்து அது இன்டியூஸ் பண்ணுறதுக்காக அது சாப்பிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து பல ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அந்த அனிமல்ஸ் வந்து பண்ணுது அதுங்களுக்கு. ஸோ இந்த அறிவெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் விச் மெடிசன் ஹாஸ் பின் டெவலப்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை வந்து எதில் நோட் பண்ணுறாங்கன்னா ரோமனுடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பெலனி வந்து ஒரு புக் எழுதியிருக்கார். இது வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸ். இது இந்தியாவுக்கே இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸு. அந்த பெலனி நேச்சுரல் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து
அனிமல்ஸோடைய மெடிக்கல் டிஸ்கவரிஸ் மூலமாக தான் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து அவர் எழுதியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவன பிரசாத் அப்படின்னு ஒரு பாப்புலரான ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் இருக்குது. திஸ் இஸ் அ ஃபார்முலா விச் ஹஸ் பின் கிவன் இன் த சரக்க சம்ஹிதா அப்படிங்கிற அந்த புக்கில் இருக்குது. சார்வாக்கா தான் எழுதியிருப்பார். ஓகேங்க, சரக்கா தான் எழுதியிருப்பார். அந்த புக்கில் இந்த சவன பிரசாத் பற்றின அந்த விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். நெக்ஸ்ட்டு ஆர்மி ஃபீல்டு டாக்டிக்கல் அசால்ட்ஸ் கேம் அட் பைலாட்ரல் எக்ஸசைஸ் இன் ஸ்ரீலங்கா. அந்த ஸ்ரீலங்காவுடைய பைலாட்ரல் எக்ஸசைஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மித்ர சக்தி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கெனைன்ஸ் அப்படிங்கிற அந்த இது வந்து டிப்ளாய் பண்ணிருக்காங்க. கெனைன்ஸ் அப்படிங்கிறது டாக்ஸை வச்சு நம்ம இது பண்ணுறது. ஓகேங்களா, அந்த கெனைன்ஸை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 10th எடிஷன் மித்ர சக்தி இன் ஸ்ரீலங்கா, மதுரு ஓயா அப்படிங்கிற அந்த ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. சார் இதெல்லாம் தேவையா அப்படின்னா ஸோ தட் அதுக்கு தான் வந்து யூ ஹாவ் டு அனலைஸ் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதோட எய்ம் என்னன்றதையும் ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அப்புறம் we can go to the previous year question. The aim of the exercise is to enhance the joint military capacity of both the sides. Military அப்படின்னாலே it will have all the three arms of the thing, army, navy, air force. ஓகேங்களா, அதான் military அப்படின்னு சொல்லுவாங்க. So military capability of the both the sides undertake to counter insurgency operations. ஓகேங்களா, கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன், இதுதான் இதோட எய்ம். அப்போ இப்போ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கு வந்துடுவோம். 2024 கேட்ட கொஸ்டினுங்க இது. ஓகேங்களா, இப்போ இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் இது. இதை பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த எக்ஸசைஸ் மித்ர சக்தி ஆர் கரெக்ட்? மித்ர சக்தி 2023. ஓகேங்களா, அப்போது இட் இஸ் த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ்னு இருக்குது. உங்களுக்கு ஸ்ரீலங்கான்னு தெரிஞ்சாலே போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்துடும். எப்படி அப்படின்னா இதுதான் எலிமினேஷன் டெக்னிக் கம்ஸ் இன் டு த பிளே. அப்போ 1 ஸ்ரீலங்கா அப்படின்னு தெரிஞ்சு எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் எலிமினேட் ஏ, பி, சி. இது எல்லாத்துலேயுமே 1 இருக்குது. ஓகேங்களா, மற்ற ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்கள் கவலையே பட தேவை. அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு நோ த எக்ஸசைசஸ் அண்ட் இட்ஸ் கண்ட்ரீஸ், எக்ஸசைஸ் நேம் அண்ட் கண்ட்ரீஸ். ஓகே, மித்ர சக்தி இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ரீலங்கா. அப்போ பங்களாதேஷ் என்ன எக்ஸசைஸ் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, அப்புறம் அடுத்து இந்த இப்போ தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் எந்த தீம்ஸை பார்க்கணுங்கிறத இது வருது. போன வாட்டி இட் கமர்ஸ்ட் இன் பூனே, அப்போ இந்த வாட்டி இட் இஸ் இன் ஸ்ரீலங்கா, மதுரு ஆயோ. அதனால தான் அந்த இடத்த படிக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதோடைய இது பாருங்கள், ஜாயிண்ட் ரெஸ்பான்ஸ் டியூரிங் த கவுண்டர் டெரரிசம், கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ், இதுதான் இதோட எய்ம். அதனால தான் இதை படிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு வாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வாஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். இட் இஸ் அ என்ஹான்ஸ்ட் ஜாயிண்ட் மிலிட்ரி கேப்பபிலிட்டி எக்ஸசைஸ். ஓகேங்களா, அதை இப்போது தீம்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, பட் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எதை ரிவைஸ் பண்ணணுங்கிறத யூ ஹாவ் டு அனலைஸ் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் தென் யூ கேன் ரிமெம்பர் இட். அப்போ அதை மட்டுமாவது அட்லீஸ்ட் நம்ம ரிமெம்பர் பண்ணால் போதுமானது. இல்லை மறுபடியும் ஒரு தீம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதையும் சேர்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கேனைன் இல்லை கேனைன் கேப்பபிலிட்டி இன் 2024 எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க அப்படிங்கிறதோடு சேர்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். அதுதான் மெயின் தீம் ஆஃப் திஸ் நியூஸ். அப்போ அதையும் சேர்த்துக்கிட்டு ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அதோடைய யூனிக் ஃபீச்சர்ஸ், இதை கேள்வியாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆண்ட்டை பற்றி கேட்டாங்க, ஃபங்கஸ் பற்றி கேட்டாங்க. அப்போ அதோடைய யூனிக் ஃபீச்சர்ஸை நம்ம கொஞ்சம் ஒன் லைனில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜீப்ரா ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ கேப்பபிலிட்டி டு ஃபுல்லி ஹீலிங் அ சிவியர்டு ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டே போனாலுமே ஜீப்ரா ஃபிஷ்ஷால் அதை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணிட முடியும், ஹீல் பண்ணிட முடியும். அது என்னது? ஜீப்ரா ஃபிஷ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர் இஸ் அ ஈவெண்ட் கால்ட் அ ஸ்னோபால் எர்த் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குது. இந்த மாதிரியான வார்த்தைகளையும் கேள்வியாக கேட்பாங்க பிலிம்ஸில். ஓகேங்களா, அப்போ ராக் ஃபார்மேஷன் ஸ்பேனிங் இன் அயர்லாண்ட் அண்ட் ஸ்காட்லாண்ட்
மேபி த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ரெக்கார்ட் ஆஃப் த ஸ்னோபால் எர்த் அப்படின்னா ஃபுல்லாக எர்த் ஃபுல்லாகவே வந்து ஐஸ் ஏஜால் கவரப்பட்ட அந்த ஈவெண்ட்டை தான் வந்து ஸ்னோபால் எர்த்துன்னு சொல்லுவாங்க. இது இவ்வளோ தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேவ் ஃபிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் லாஸ்ட் தேர் விஷன், அந்த இதுக்கு பேர் வந்து பிளைண்ட் கேவ் ஃபிஷ்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா? கேவ் ஃபிஷ் வந்து இருட்டில் வாழ்ந்து லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இட் ஹாஸ் லாஸ்ட் இஸ் விஷன். ஓகே, கேவ் ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருட்டிலே தான் இருக்கும், ஸோ விஷனே இருக்காது. நெக்ஸ்ட் தேர் இஸ் அ பிக்சர் விச் தே ஆர் கால்ட் அஸ் பயா வீவர்ஸ். பயா வீவர்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. தே ஆர் இன் குஜராத்தில் இருக்குது. அப்போ இந்த பயா வீவர்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தூக்கணாங்குருவி மாதிரியே இருக்கும் கூடு. ஓகேங்களா? தே ஆர் ஸ்பேரோ லைக் பேர்ட்ஸ். ஓகேங்களா? தே டிப்பிக்கலி இன்ஹபிட் இன் கிராஸ்லேண்ட்ஸில் இருக்கும். கிராஸ்லேண்ட்ஸ், அப்புறமா வந்து ஸ்ரப் ஃபாரஸ்ட், வெட்லேண்ட்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கும். அது கிராஸஸ் நிறைய தேவை. ஏன் தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஸஸை வச்சு தான், சருகுகளை வச்சு தான் அது அதோடைய கூட்டை கட்டுது. அதனால் அது இந்த கிராஸ்லேண்ட்ஸ் தேவை. அதுக்கப்புறம் தே வில் மேக்ஸிமம் பில்ட் தேர் நெட்ஸ் இன் வாட் டு சே அக்கேஷியா மாதிரியான அந்த முள் இருக்கக்கூடிய அந்த மரங்களில் தான் கட்டும். ஸோ தட் எனி ப்ரெடேட்டர்ஸ் வந்து அதை தாக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அக்கேஷியா மாதிரியான மரங்களில் தான் கட்டும். அதுக்கப்புறம் தே ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ பெஸ்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஏன்னா வந்து அது சின்ன சின்ன பெஸ்ட்டு, பூச்சிகள், இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றதுனால அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் இது வந்து அது சேஃபாக இருக்கும். ஸோ பயோ பெஸ்ட் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸாகவும் அது செயல்படுது. ஓகே, பயா வீவர்ஸ். அதுக்கப்புறம் தே ஆர் ஆல்சோ ஆக்டிங் அஸ் அ இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ். ஒரு இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அ சென்டினல் ஸ்பீசிஸ் விச் வில் இண்டிகேட் த ஹெல்த் ஆஃப் த எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? தே ஆர் ஆல்சோ இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு கிராஜுவேட்ஸ் வந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஸ்ட்ரகிள்ஸ் இன் ஒர்க் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரகிள்ஸ் வித் ஸ்கில் கேப் வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இது வந்து உங்களோட டிஎன்பிசிக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க வந்து வெளியிடுறாங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தியாவோட ஆவரேஜோட அதிகமாக இருக்குது. 46% இருக்குது. இட் இஸ் 46%. இந்தியாவோட நேஷனல் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 42%. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் லேபர் ஃபோர்ஸ், நான் வந்து வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, வேலைக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க, எவ்வளோ பேர் வந்து வேலைக்காக தேடிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் வேலைக்கு வில்லிங்காக இருக்காங்க, இவங்க எல்லாருமே இந்த பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பர்சன்டேஜ். இவங்களில் எவ்வளோ பேருக்கு வந்து லேபர் ஃபோர்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த பர்சன்டேஜ். ஓகே, இருக்கிறதுலையே தமிழ்நாடு தான் வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்தியாவிலேயே ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இருக்கிற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலத்திலேயே கிட்டத்தட்ட வந்து 40% ஃபேக்ட்ரிஸ் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும். அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அதே நேரத்தில் மோஸ்ட் அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸும் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. பிகாஸ் நம்மக்கிட்ட தான் வந்து ஹை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் நம்மளது தான் அதிகம். கிட்டத்தட்ட வந்து 49.5% நம்மளதில் இருக்குது. ஓகே, இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வந்து கொரட்டூர் லேக் கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான இன்வேசிவ் ஸ்பீசிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வேசிவ் ஸ்பீசிஸ் சச் அஸ் ஸ்பெலிகோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, தே வில் டீஸ்டெபிளைஸ் த எக்கோசிஸ்டம். நிறைய வந்து எக்கோசிஸ்டமை பரோ பண்ணிடும். ஓகேங்களா? நோண்டி விட்டுரும். ஸோ அதனால் வந்து இட் வில் டீஸ்டெபிளைஸ் த எக்கோசிஸ்டம் ஆகும். அதே மாதிரி இட் ஹேஸ் சம் ப்ரொடெக்டிவ் ஷீல்டு. அதனால் வந்து அந்த பேர்ட்ஸுமே வந்து அதால் சாப்பிட முடியாது. ஓகேங்களா? வேறு என்னென்ன மாதிரியான அந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொரட்டூர் லேக்கில் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்வேசிவ் ஸ்பீசிஸ் எதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெலிகோஸ், அப்புறமா வந்து டிலாப்பியாஸ், மிடாஸ், அப்புறமா வந்து ஃப்ளவர் ஹார்ன்ஸ், கம்பூசியா. இந்த கம்பூசியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, கம்பூசியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, அலாங் வித் கம்பூசியா நேட்டிவ் ஸ்பீசிஸ் லைக் இண்டியன் கிளிஃபிஷ், இண்டியன் ரைஸ் ஃபிஷ், இந்த 3மே வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த கண்ட்ரோலிங் ஆஃப் மஸ்கிட்டோஸ்.
ஓகேங்களா. மஸ்கிட்டோ கண்ட்ரோல் லாவாவுக்கு இந்த 3 ஸ்பீசிஸையும் யூஸ் பண்ணுறாங்க. இன்வேசிவ் ஸ்பீசிஸான கம்பூசியா, இண்டிஜினியஸ் ஸ்பீசிஸான இந்தியன் கிளிஃபிஷ், இந்தியன் ரைஸ் ஃபிஷ், இந்த 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. லாஸ்ட் நியூஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு டோட்டல் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி. இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பவர் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது ஆஸ் ஆஃப் நவ் இஸ் 40 GW. இந்த 40 GW தெர்மலாக வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 GW. ரெனியூபிளாக எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 GW. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் இன் 2030 we are our aim is to be India's renewable energy leader. renewable energy லீடராக வந்து நம்ம வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகேங்களா. தமிழ்நாடு உடைய கவர்மெண்ட்டோடைய எய்ம் அது. இப்போ ரீசெண்டாக வந்து சிங்கப்பூர் கம்பெனி ஒன்று, ஓகேங்களா, அதோட வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு பிளான்ட் அமைக்கிறதுக்காக வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆனால் வந்து டு ப்ரொடியூஸ் க்ரீன் அமோனியா, பட் இட் வில் பி எக்ஸ்போர்ட்டட் டு ஜப்பான். ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். பட் ப்ரொடக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ரீசன்ட் நியூஸஸ். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், ஆர் எல்ஸ் வி கேன் வைண்ட் அப் த செஷன். சூப்பர் சம்பிருதி, கரெக்ட். எஸ், யூ கேன் யூஸ் இட். ஆனால் எந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா. கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணுங்கள், தெரியுதேன்னு யூஸ் பண்ணக்கூடாது. கிராஸ் என்ரோல்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவ்வளோ பேர் 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாங்க, அந்த என்ரோல்மெண்ட் எவ்வளோ, அந்த என்ரோல்மெண்ட் தான். அதுலேருந்து எவ்வளோ பேர் வெளில வராங்கிறது தான் நெட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா. கிராஸ் என்ரோல்மெண்ட்டுங்கிறது அதுதான், காலேஜுக்கு எவ்வளோ பேர் என்ரோல் ஆகுறாங்க அப்படிங்கிறது. அதில் கிட்டத்தட்ட வந்து 50% வந்து நம்ம இருக்கும். தமிழ்நாடோட ஆவரேஜ் வந்து, தமிழ்நாடோட இது வந்து பார்த்தீங்கன்னா 50%. மற்ற இந்தியாவோட ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 or 25 இருக்குது. ஓகேங்களா. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியே வந்து அதை 50% ஆக்கணுங்கிறது தான் அதோட எய்ம். பட் வி ஹவ் அச்சீவ்ட் இட் ஆல்ரெடி. ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா, ஆர் எல்ஸ் வி கேன் வைண்ட் அப் த செஷன். ஓகே, தேங்க்யூ. இந்து திருச்சி எடிஷன், சென்னை எடிஷன், டெல்லி எடிஷன் எது வேணாலும் படிக்கலாம். பிகாஸ் வி ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் எடிட்டோரியல்ஸ், அது எல்லாத்துக்கும் பொது தான். டொமஸ்டிக் நியூஸ் அது எல்லாருக்கும் பொது தான். இன்டர்நேஷ்னல் நியூஸ், எக்கனாமிக் நியூஸ் அதெல்லாம் பொது தான். ஓகேங்களா. திருச்சி எடிஷனில் திருச்சிக்கு சம்மந்தமான நியூஸஸ் வரும், சென்னை எடிஷனில் சென்னைக்கு சம்மந்தமான நியூஸஸ் வரும். லோக்கல் நியூஸஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர மற்றபடி டிஃபர் ஆகாது. ஓகேங்களா. ஸோ டோன்ட் வரி, திருச்சி எடிஷன் வருதுன்னா படிங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரங்குட்டான் கேசஸ் ஆஃப் செல்ஃப் மெடிகேஷன் ரீசெண்டாக நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம இதை மெமரைஸ் பண்ணணுமா? எஸ், வாட் அண்ட் ஆல் த அதர் ஸ்பீசிஸ்ன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இது பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கு எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் எஸ்ஏக்கெலாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்ட் போட்டதே நான் பார்க்கலப்பா. என்ன பிலிம்ஸுக்கான ஆன்சர் கீ இருக்கே, அதோட வெப்சைட்ஸ்லேயே இருக்கும். 2024க்கான ஆன்சர் கீ வந்து 2025 தான் விடுவாங்க. மற்றபடி எல்லாத்துக்குமான ஆன்சர் கீ இருக்கும். 2011 வரைக்கும் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆன்சர் கீஸ்லாம் இல்லை. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இவங்க ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இருக்கா, ரிலீஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. 2011 ஆன்சர் கீஸ், அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஆல் த பெஸ்ட். போர்ட்டபிள் டெஸ்டிங் டுக் பிளேஸ் ரீசெண்ட்லி லடாக். அதுதான் நான் சொன்னேனேப்பா, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். போர்ட்டபிள் டெஸ்டட் அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்டபிள் டெஸ்டட் கிளினிக் வந்து இப்போ லடாக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு இப்போ பொல்யூஷன் ரிலேட்டடான விஷயம் வருது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். ஜாலியாக இருங்க. ஆல் த பெஸ்ட்.